மகரிஷி அவர்களின் கருத்துக்களை ஒட்டிய வகையிலே இன்றைய தினம் சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் நம்முடைய ஆழியாறு ஜூம் இணைப்பில் இணைந்து உள்ளார்கள். ஐயா அவர்கள் யோக வாழ்வே வாழ்வு என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி அன்பர்களின் கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் கடந்த 18 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்து கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் மருத்துவத்தில் எம்பிபிஎஸ், எம்எஸ், எஃப்ஏஐஎஸ், எஃப்ஐசிஎஸ் என பல பட்டங்களை பெற்ற பெருமைக்குரியவர்கள். மேலும் யோகமும் மனித மாண்பும் கல்வியில் எம்எஸ்சி படித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் ஓசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் அறங்காவலராகவும் ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலின் அறங்காவலராகவும் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் பெங்களூர் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அறங்காவலராக திறம்பட சேவை செய்து வருகிறார்கள். வேதாத்திரிய சேவையையும் மருத்துவ சேவையையும் தனது இரு கண்களாக நினைத்து தொண்டாற்றி வரும் ஐயா அவர்கள் இணைய வழி இணைப்பின் மூலம் வேதாத்திரிய சிந்தனையையும் பல்கலைக்கழகங்கள் நடத்தும் பல்வேறு வேதாத்திரிய பட்ட படிப்புகளுக்கான வகுப்புகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் சண்முகவேல் ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வரவேற்றும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் யோக வாழ்வே சிறந்த வாழ்வு என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி அன்பர்களின் கேள்விகளுக்கும் பதில் வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம யோகாங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதியா வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலா நம்ம முழு நேரமும் யோக வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் யோகத்தில் சொல்லியிருக்காங்க. அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே யோகாவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் நம்ம காலையில தான் பண்ணணும், மத்தியானம் தான் பண்ணணும், நைட் தான் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. நாம அது யோகாங்கிறதையே நம்ம ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. அதை எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன். அதுக்கு யோக வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி அடுத்த மாதம் ஜூன் 21 யோகா டே வருது. அதனால யோகா டே அப்படிங்கிறது பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். அந்த புரிதல் வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. யோகா டேங்கிறது என்னன்னா, நம்ம ஜூன் 21 யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த யோகா டே செலிப்ரேட் பண்ணும்போது இதுதான் அதனுடைய பதிவு. அந்த லோகோ எப்படி மூவர்ண கொடி அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு பொருள் கொடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த படத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் என்ன என்றால், இந்த யோகா டேக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2014 தான் நம்ம யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடு சபைகள்ல சப்மிட் பண்ணி, ஐயா யோகாவை நாங்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம், அதற்குரிய அனுமதி வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்போ அவங்க ஐக்கிய நாடு சபையில உட்கார்ந்து விவாதித்து இது மனித குலத்திற்கு பொதுவானது என்று உணர்ந்து அதுக்கப்புறம் 177 நாட்கள் ஒன்று கூடி இந்த அனுமதித்து பாஸ் செய்து அதை உரிமையாக கொண்டு வந்து உலகிற்கு கொடுத்துள்ளார்கள். அதுல இப்ப 192 நாட்கள் நாடுகள் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றாங்க. இதுல இந்த லோகாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல இருக்கிற அந்த பூதங்கள், அதாவது அந்த கிரீன் லீவ்ஸ், பச்சை இலைகள் இருக்கு இல்லையா, அது மண்ணை குறிக்கும். அந்த நீல கலர் நீரை குறிக்கும். ஆரஞ்சு கலர் நெருப்பை குறிக்கும். மேல இருக்கிற வட்ட வடிவம் சூரியன் ஆகாஷை குறிக்கும். அந்த மாதிரி பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது இந்த லோகோ. அதுல 2 கைகளையும் கூப்பி இருக்கிறது என்னன்னாக்க யூனியன். உலகம் உள்ள மனிதர்கள் அனைவரும் மனிதநேயம் கொண்டவர்கள், ஒரே இனத்தவர்கள், யாரும் உயர்ந்தவள் தாழ்ந்தவள் இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்,
என்ற ஒரு முறை கூறுவதற்கு தான் கையை மேல தூக்கி வச்சிருக்காங்க. கடைசியில கீழே பார்த்தா யோகா ஃபார் ஹார்மனி அண்ட் பீஸ்ன்னு இருக்கும். இது என்னன்னா உலகத்துல இப்ப நிறைய மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து நிறைய தகராறு நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவில் தகராறு நடந்துட்டு இருக்கு. நம்மை சுற்றி எந்த நேரத்தில் வேணாலும் போர் வரலாம், அந்த நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மன அமைதியை கொடுக்கணும்னா அது யோகாவினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். யோகா மூலம் தனி மனித அமைதி வரும் பொழுது, ஒவ்வொருவருக்கும் அமைதி கிட்டும் பொழுது அந்த நாடே அமைதியாகும் என்பதற்காகத்தான் இந்த யோகாவை நாம் உலகிற்கு கொடுத்தோம். அதை கொடுத்தப்ப நான் இந்த லோகோனுடைய கலரை பத்தி சொன்னேன். ஏன் ஜூன் 21 எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜூன் 21 அப்படின்னா இது எல்லாமே ஜூன் 21, லாங்கஸ்ட் டே ஆஃப் தி இயர், அப்புறம் சூரிய கிரகணம், அப்புறம் வேர்ல்ட் ஹியூமன் டே, ஃபாதர் டே, ஜிராஃபி டே, மியூசிக் டே, ஹைட்ரோகிராஃபி டே, அதோடு சேர்ந்து யோகா டே, இன்டர்நேஷனல் யோகா டேவும் ஜூன் 21 வருது. ஆனால் ஜூன் 21 நாம் ஏன் தெரிவு செய்தோம் அப்படின்னா, ஜூன் 21 பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு பொழுது கம்மியாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த ஜூன் இந்த காலத்தில் தான், அதாவது தட்சிணாயனத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் அவரை தான் ஃபர்ஸ்ட் யோகின்னு சொல்லுவாங்க. அதனால ஆதி யோகி. அவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது கண்களை திறந்து பார்த்தப்போ முன்னாடி இருந்த 7 ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தது தான் யோகா. அதனால தான் ஜூன் 21 எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இது. அந்த ஜூன் 21 ஆதி யோகி போதித்ததனால்தான் அந்த ஜூன் மாசம் வர பௌர்ணமி, ஜூன் இல்லது ஜூலைல வர்ற பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா, அந்த குருவுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் அந்த பௌர்ணமி. அதை குரு பூர்ணிமான்னு சொல்லி அந்த குரு பூர்ணிமாவை நாம் நம்மளுடைய சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய நாளாக கொண்டாடுகிறோம். அது இந்த ஜூன் 21 என்ன அப்படின்னா, 21 தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஜூன் 21 தட்சிணாயனம் ஸ்டார்ட் பண்ணுது. ஜனவரி 14 வந்து முடியுது. ஜனவரி 14 உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம பொங்கல் வருது. அப்பதான் அது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மகர ரேகையில போகும்போது அது வந்து உத்தராயணத்துக்கு போகுது. அப்ப தட்சிணாயனத்துக்குரிய காலம் வந்து ஜூன் 21 ஜனவரி 14. ஏன் இந்த இடத்தை தேர்வு செஞ்சார்னா, இது வந்து வளர்ற காலம். வளர்ற காலத்துல தான் நம்ம வந்து ஞானத்தை தேடி ஞானத்திற்கான அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அதே சமயத்துல உத்தராயணத்திற்கு போகும்பொழுது தான் நமக்கு ஞானம் கிட்டும். இதுக்கு உதாரணம் எது சொல்லலாம் அப்படின்னாக்க, இது மகாபாரதத்துல வந்து பீஷ்மர் அர்ஜுனுடைய அம்பால் அடிபட்டு படுத்திருப்பாரு. ஆனா உயிர் போகாது. ஏன் உயிர் போகாதுன்னா, அவருக்கு தான் விரும்பிய நேரத்தில் உயிரை விடுவதற்கான ஒரு வரம் இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாருனாக்க, நான் இப்ப தட்சிணாயனத்துல இருக்கேன், அர்ஜுனா என்னை ஒரு படுக்கை செய்து அதில் படுக்க வைத்து விடு, எனக்கு நீர் கொடுன்னு சொல்றாரு. அர்ஜுனன் வந்து அம்புகளால் ஒரு படுக்கை செய்து அதன் மேல் படுக்க வைத்து பூமியை துளைத்து கங்கா நீரை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்புறம் அவர் உத்தராயணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிரை விடுகிறார். அப்போ உத்தராயணம் என்பது ஞானத்திற்குரிய காலம். தட்சிணாயனம் என்பது படிப்பதற்கும் படிப்பின் அறிவை வளர்த்துவதற்கும் காலம். உத்தராயணம் என்பது அதனுடைய பலனை அறியும் காலம் உத்தராயணம். ஆகையால் இதனால்தான் தட்சிணாயனத்துல நம்ம யோகாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜூன் 21 தேர்வு செய்து நமக்கு அளித்துள்ளார்கள். இப்ப யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா, யோகா வந்து நம்மளுடைய உடல், மனம், இறை, அந்த மூன்றையும் இணைக்கிற ஒன்று. அது இணைக்கிறதுல வந்து நம்மளுடைய உடலாகட்டும், மனமாகட்டும், உள்ளிருக்கும் அந்த தெய்வீக தன்மை, சோல், ஆன்மாவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இது தனித்தனியாக நாம பிரித்து அறிய முடியாது. இருந்தாலும் யோகாவின் மூலம் நாம் இதை இன்னும் ஆழமாக சென்று உடல் எவ்வாறு இயங்குகிறது, மனம் எவ்வாறு இயங்குகின்றது, அந்த ஆன்மா நம்மை எவ்வாறு இயக்குகின்றது, அதை நாம் எவ்வாறு உணர்வது என்பதுதான் இந்த தத்துவத்தினுடைய ஆழ்ந்த நோக்கம். அதை நோக்கி தான் நம்ம போறோம். அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு உதவுவது
இந்த யோகா. யோகாவினுடைய ஆரம்பம் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 4000 பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4000 பிசியில் உபநிஷத்துல யோகாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணா 6000 வருடங்களுக்கு முன்பே உபநிஷத்தில் யோகாவை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அந்த யோகாவை வரைமுறைப்படுத்தி ஒரு அட்டவணைப்படுத்தி கொடுத்தவர் பதஞ்சலி. அந்த அட்டவணைப்படுத்தி அஷ்டாங்க யோகா முதல்ல என்ன, ரெண்டாவது என்ன, மூணாவது 8 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்து இந்த முறையில் தான் யோகா சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அட்டவணைப்படுத்தப்பட்டது பதஞ்சலியால். அது எப்பன்னா 2200 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இது. ஆகையால் இவ்வளவு தொன்மையான அந்த யோக கலையை நாம் இப்பொழுதுதான் புதிதாக கண்டுபிடித்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அதன் தொன்மையை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த யோகாங்கிறது 6 அறிவு படித்த அனைத்து மனிதர்களுக்கும் உரியது. இதுல ஒரு மதமோ இனமோ கலாச்சாரமோ நாடோ எதுவும் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, நம் அறிவால் ஆராய்ந்து அறிவின் உள் பதத்தை உணர்ந்து தெய்வீகத்தை உணர்வது யோகா அப்படிங்கிறது தான் இதனுடைய வரையறை. அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையும் பொழுதுதான் அந்த யோகா என்ற அர்த்தம் வருகிறது. யோகா அப்படின்னா இணைப்பது என்று பொருள். எதை இணைக்கிறது என்றால் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைப்பதுதான் யோகா. அதுக்கு சான்ஸ்கிரிட்ல இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, யூனியன் அப்படிங்கிறது போல ஜாயின், யுனைட், இணையுங்கள். எதை இணைக்கிறோம் அப்படின்னாக்க, 2 மாடுகளை இணைக்கும் அந்த நுகத்தடி. அந்த நுகத்தடிக்கு பேர் சான்ஸ்கிரிட்ல யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுகத்தடி என்பது இரட்டை மாட்டு வண்டியில நம்ம 2 காளைகளையும் இணைக்கும் இடம் இரட்டை மாட்டு நுகத்தடி. அதுக்கு நடுவில் ஒரு வளையம் இருக்கு பாருங்க. அதுலதான் அந்த லாந்தர் லைட்டை விட்டுருப்பாங்க. நைட்ல வண்டி போகும்போது அந்த லைட்டை பார்த்து எதிரில் வண்டி வருதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த நுகத்தடியை தான் யோக் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாடுகளை நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சொல்லலாம். அவை இணைந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம வண்டியில் செய்யும் இந்த பயணம் நம்ம குறிக்கோளை நோக்கி, குறிக்கோளை அடைந்து அந்த தெய்வீகத்தை உணர உதவுகிறதுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இந்த யோகாவை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே, எதற்காக என்றால் அதை இறை அறிவு பெறுவதற்காக அல்ல, அவர்களின் அறிவு கூர்மையை அதிகமாக்குவதற்கு. அப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய உடல் நன்றாக வளைந்து கொடுக்கின்றது, உடல் நன்றாக கெட்டிப்படுகிறது, தன்னம்பிக்கை உருவாகிறது, உடல் ஆரோக்கியம் உருவாகிறது, மனதின் கூர்மை அதிகமாகிறது, மனதின் ஆரோக்கியம் அதிகமாகிறது, அவங்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உருவாகின்றன. அப்போ அவர்கள் படிப்பில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி வாழ்வில் முன்னேற உதவுகிறது. அதுக்காக தான் நம்ம குழந்தைகளுக்கு யோகா சொல்லி கொடுக்கிறோம். அப்ப நம்ம யோகாவை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்னா, இது மாதிரி நிறைய யோகா பிரிச்சிருக்கோம். ஹத யோகா, லய யோகா, மந்திர யோகா, ராஜ யோகா, தந்திர யோகான்னு. அதுல இது மறுபடியும் பிரிவினை இருக்கு. நம்ம ராஜ யோகாவை தான் படிச்சுட்டு இருக்கோம். அதுல பிரிவினை என்ன என்றால், பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜயோகா, ஞான யோகா. பக்தி யோகா என்றால் நமக்கு தெரியும், கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடுவது பக்தி யோகா. இன்னொன்று என்னன்னா, பெரியவர்கள் என்ன வழி காண்பிக்கின்றார்களோ அந்த வழியை தவறாமல் பின்பற்றி உணர்வதுதான் பக்தி யோகா. பக்தி யோகாவில் என்ன பண்றோம், கோயிலுக்கு போனா நீயே கதி என்று சரணாகதி அடைந்து விடுகிறோம். அப்போ நம்மளுடைய ஆணவம் அழிந்து விடுகிறது. அப்போ ஆணவம், கண்மம், மாயை 3 மும்மலங்களுமே ஆணவம் அழியும் பொழுது அழிந்து விடுவதால் நாம் ஒரு தெய்வீக மனிதனாக ஆகுவதற்கு உதவுகிறது. ஆகையால் பக்தி யோகாவும் ஒரு சிறந்த யோகாவே. அது விட்டு கர்ம யோகா என்றால் நாம் தினமும் செய்யும் தொழில். இப்ப நான் டாக்டர்னா டாக்டர் செய்யும் தொழில்ல நான் எனக்கு வருகின்ற வருமானத்தை பார்க்காமல்
சமுதாயத்திற்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த நிலையோடு நான் அதாவது நிஷ்காமிய கர்மா, பலனை எதிர்பார்க்காமல் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்து வந்தால் அதுதான் கர்மயோகா. நம்ம மகரிஷி கூட என்ன சொல்லுவாரு, நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, உங்கள் தேவைக்கு மேல 1% பணத்தை நீங்கள் சமுதாயத்திற்காக செலவிட வேண்டும் என்று அவர் ஆணையிட்டே கூறியிருக்கிறார். ஆகையால நாம் செய்யும் எந்த கர்மாவாக இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தாலும், செய்யும் தொழிலே தெய்வம் என்ற மனநிலையோடு மற்றவர்களை ஏமாற்றாமல் நியாயமாக நடந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நமக்கும் ஒரு பொருளை பெற்று, ஏனென்றால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால்தான் நாம் இவ்வுலகில் வாழ முடியும். அந்த பொருளை பெற்று மற்றவர்களுக்கு நன்மை செய்து அருளையும் பெற்று, ஏன்னா அருள் தான், அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை என்பார்கள். ஸோ கர்மயோகாவில் நாம் பொருளையும் பெற முடியும், அருளையும் பெற முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதுதான் கர்மயோகா. நாம் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி இதுல என்ன படிக்கிறோம்னா ராஜயோகா. ராஜயோகாங்கிறது பதஞ்சலி யோகா, அஷ்டாங்க யோகா, இன்னும் பல பேர்கள் இருக்கு, வேற வேறு பேர் சொல்லலாம். ஆனா நம்ம படிக்கிறது பதஞ்சலி யோகா. அது பேர் ராஜயோகான்னு சொல்லுவாங்க. அந்த ராஜயோகா என்பது நாம் நம்மை ஆராய்ந்து உண்மையை உணர்வது. உண்மையை உணர்ந்த பிறகு நாம் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதுதான் ஞான யோகா. ஆகையால் இப்ப அந்த ராஜயோகாவை பற்றி நாம ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜயோகாங்கிறது 8 ஸ்டெப்ஸ். இது நிறைய பேர்த்துக்கு மகரிஷி நேராக சொல்லவில்லை. மகரிஷி நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தார் என்றால், அந்த முக்கோணம், இயற்கை, சமுதாயம், தனி மனிதன், இந்த முக்கோண வாழ்வில் தான் நாம் இருக்கின்றோம். இயற்கை என்பது இறை, இறையை இயற்கையின் எல்லா நிலைகளிலும் உணர வேண்டும். அதே சமயத்தில் சமுதாயம் என்பது சமுதாயத்தின் ஒரு சமுதாயத்திற்கு என்று ஒரு சில விதிகள் இருக்கின்றது. அந்த சமுதாயத்தின் விதிகளை மதித்து சமுதாயத்தோடு இணைந்து வாழ்வதுதான் சமுதாய வாழ்க்கை. தான் என்பது அற வாழ்க்கை வாழ்ந்து காயக்கல்பம் செய்து உயிராற்றலை அதிகப்படுத்தி களங்கங்களை கழித்து இறையை உணர்வதே தான் அப்படிங்கிறதான் நம்ம மகரிஷி இந்த 8 ஸ்டெப்ஸை அந்த விதமா இயற்கை, சமுதாயம், தான் என்ற முக்கோணத்தில் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதுதான் நாம் இப்போ 8 ஸ்டெப்ஸா நம்ம படிக்க போறோம். அந்த 8 ஸ்டெப்ஸ்ல நாம படிக்க போறது யமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யேகாரா, தாரணா, தியானா, சமாதி. எதுக்காக நான் இது சொல்ல வர்றேன் அப்படின்னா, இங்கதான் நம்மளுடைய வாழ்க்கை, தினசரி வாழ்க்கை ஒரு யோக வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யோகா என்பது காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தா அது யோக வாழ்க்கை கிடையாது. காலையில நாம பெட்டை விட்டு எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்கும் வரை நாம் செய்யும் வாழ்க்கை நடைமுறை அனைத்துமே யோக வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த 8 ஸ்டெப்ஸை புரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த யோக வாழ்க்கையில் இருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் யமா நியமாவை என்ன சொல்லுவாங்கனாக்க, டூஸ் அண்ட் டோன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலதை செய்யலாம், ஒரு சிலதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யமா என்பது நாம் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதாவது சமுதாயத்தினுடைய அந்த விதிகளுக்கு உட்பட்டு சமுதாயத்தில் நடக்க வேண்டும். அந்த மாதிரி சமுதாயத்தில் நாம் நடக்கும் பொழுது சமுதாயத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், புத்தர் சொன்ன அந்த பஞ்சமா பாதகங்கள் தான். புத்தர் என்ன சொன்னாரு? பொய் சொல்லக்கூடாது, அகிம்சை, கொல்லாமை இருக்க வேண்டும், கொலை செய்யக்கூடாது, களவாடக்கூடாது, பிறர் பொருளை அபகரிக்க கூடாது, கற்பழிக்க கூடாது, இது எல்லாமே சூதாடக்கூடாது. இவை எல்லாமே சமுதாயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நடத்தை. இவ்வாறு வாழ்ந்தால்தான் சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும். அப்ப இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழும் வாழ்க்கை காலையிலிருந்து நைட் வரைக்கும் நாம கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது நியமா. நியமம் என்றால் நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு பார்த்தோம். நம்ம நம்முள்ள எவ்வாறு வாழ வேண்டும், இது நமக்காக வகுத்து கொண்ட ஒரு வழிமுறை. ஒரே ஒரு நிமிஷமா ஒரு சின்ன கால் வருது, என்னன்னு கேட்டுக்கிறேன். ஹலோ ரங்கராஜ்.
நல்லா இருக்கு. நான் ஒரு கிளாஸ்ல இருக்கேன். அஹ், நான் 1 o'clock. ஓகே, ரைட், ரைட். மன்னிக்கும், அது இம்பார்ட்டன்ட் காலா இருந்தாலும் நிறுத்த முடியலம்மா. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர கால் நிறுத்த முடியாது. ரைட், சரிங்க, சரிங்க. பரவாயில்லைங்க. ரைட். கன்டின்யூ பண்ணுங்க. நியம் ரைட். நியமம் அப்படிங்கறது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா. நியமம்ங்கிறது நாம் எவ்வாறு வாழ வேண்டும். ஏன்னா நான் இந்த கிளாஸ் எடுத்ததே இந்த நியமத்தை நீங்கள் புரிய வேண்டும்ங்கிறது தான் நான் சொல்றேன். நியமம் என்னன்னா, நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, நம்ம உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நேரத்து தான் நம்ம சுவாமிஜி நமக்கு அகத்தாய்வு கொடுத்திருக்கிறாங்க. அகத்தாய்வை உணர்ந்து படித்து அகத்தாய்வின்படி வாழ்வதுதான் நாம் நம்மளுடைய மன தூய்மையோடு வாழ்வது. அதோடு நாம் பணிவோடு வாழ வேண்டும். ஹியூமிலிட்டி, ஹம்பிள் அண்ட் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. இறைத்தன்மை, அதாவது பணிவோடு வாழ வேண்டும் என்றால் அற வாழ்க்கை. அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கத்துல என்ன சொல்றோம்? பிறவர்களுக்கு யாருக்கும் துன்பம் தராமல் நாம் வாழ்வதே. இது இப்ப இந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ எந்த மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் தராமல் வாழ்வதே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் சமுதாயத்திற்கு வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதே சமயத்துல கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும். அத்தனையும் வந்து அந்த பணிவு என்கிறதுக்கு 2 ஒழுக்க பண்பாடு சொல்லிவிடுகிறார். அடுத்தது, இப்போ உடல் ஆரோக்கியமாக, உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு அகத்தாய்வு. நாம் பணிவோடு இருக்க வேண்டும், அதற்கு அற வாழ்க்கை. இறை உணர்வோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நியமால வரும். இறை உணர்வோடு வாழ வேண்டும் என்றால் என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல இறை உணர்வுனா என்னன்னு புரியல. சும்மா கடவுளையே நினைச்சிட்டு இருக்கணுமா நினைச்சா அப்படி அல்ல. இறை உணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்தை ஒரு சக்தி உருவாக்கி அதில் எல்லா உயிரற்றவை உயிருள்ளவை அனைத்தையும் படித்து மனிதனையும் படைத்து அவற்றை அதே உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப நம்மையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்குவது யார் என்றால் அந்த இறை சக்தி. அப்பொழுது என்னுள் இருக்கும் சக்தியும் மற்றவர்களிடம் இருக்கும் சக்தியும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இறை சக்தி என்பதை உணரும் பொழுது அந்த இறையின் பிரம்மாண்டத்தையும் அந்த புனிதத்தையும் உணரும் பொழுது நாம் எல்லோரையும் உயர்வாகவும் நினைக்கக்கூடாது, தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது, சமமாக பாவித்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் இறை உணர்வோடு வாழ வேண்டும். ஏன்னா நான் இருந்த உடல் சுத்தம், மன சுத்தம், அகத்தாய்வு, பணிவு என்பது அற வாழ்க்கை, இறை உணர்வு என்பது இறை சக்தி. இயற்கையை உணர்ந்து இயற்கையை மதித்து வாழ்வது, அதுதான் இறை உணர்வோடு வாழ வேண்டும். அதே சமயத்தில் இறையை பற்றிய ஞானத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நியமா. அப்ப யமா என்றால் என்ன, நியமா என்றால் என்னங்கிறத நான் விளக்கி இருக்கிறேன். மறுபடியும் கேள்வி பதில நீங்க அந்த கேள்வியை கேட்கலாம். இந்த 2 தான் முக்கியம். 3வது ஆசனா. நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம உடற்பயிற்சி செய்தால்தான் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும். உடம்பு நன்றாக இருந்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் தியானம் செய்ய முடியும். அடுத்தது வந்து பிரணயமா. பிரணயமாங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில வந்து நான் இங்க எழுதியிருக்கிறது உயிர் சக்தியை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் உண்மை. என்ன அப்படின்னா, பிரணயமம் என்பது நாம் மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி உள்ளிழுத்து வெளியே விடுகிறோம். அது வேறு வேறு விதத்தில் செய்கிறோம். பொதுவாக நம்ம நாடி சுத்தியில 1:2 பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி மூச்சு இழுத்து மறுபடியும் வெளியே விடும் பொழுது, அமைதியாக விட்டு விட்டு வெளியே விடும் பொழுது நம்மளது நாடி, ஹார்ட் எல்லாமே அமைதியாகி பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி உடம்பே ஒரு அமைதியான தியான நிலைக்கு போவதற்கு உதவுகிறது. அதே சமயத்தில் நம்ம பிரணயம் பண்ண பண்ண நுரையீரலினுடைய சக்தி அதிகமாகிறது, அதனுடைய கொள்ளளவு அதிகமாகிறது, ஆக்சிஜனை கிரகிக்கும் தன்மையும் அதிகமாகிறது. அதோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. அப்ப நம்ம பிண்டமாகிய நம்மில் உள்ளது என்னன்னா உயிர் சக்தி. அதே உயிர் சக்தி அண்டத்திலும் உள்ளது. நாம் அந்த பிரணயாமத்தின் மூலம்
நம்மளுடைய நுரையீரல் சக்தியை அதிகப்படுத்த படுத்த படுத்த நாம் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர் சக்தியையும் ட்ராப் பண்ணி நம்முள் நிறுத்த முடியும் என்பதுதான் பிரணயமம். பிரணயமம் செய்பவர்களுக்கு நீங்க சாதுக்களை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கமண்டலம் அல்ல தண்ணி மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க. அவர்களுக்கு உணவு முக்கியம் இல்லை. ஏன் என்றால் அந்த நீரை பருகி அந்த பிரணயம் செய்து தியானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த உயிர் சக்தியை உடலுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாகவே வாழ்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு உணவு தேவையில்லை. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது அந்த பிரணயமம். இதில் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், நாம் ஆக்சிஜனை மட்டும் உட்கொள்வதில்லை, உயிர் சக்தியையும் உள் இழுத்து உடம்புக்குள் நிறுத்தி அதை உயிர் சக்தியாக மாற்றிக்கொள்கிறோம். அப்படிங்கிறது தான் பிரணயமா. அது சொல்றதுதான் நான் இந்த டாபிக் இன்னைக்கு சொன்னேன். ஆனா நியமா யமா ரெண்டையும் மறந்து விடாதீர்கள். அடுத்தது 4 இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு. அடுத்த 4 நம்ம தியானத்திற்கு போற படிகள். அதுல முதல் படி பிரத்யகாரா. பிரத்தி ஆகாரா. அந்த ஆகாரம் என்பதுக்கு அர்த்தம் என்ன? ஆகாரம் ஆயிடுச்சான்னு கேட்ட என்ன அர்த்தம்? உணவு. உணவு ஆகாரம் சாப்பிட்டீங்களா? என்ன ஆகாரம்? பலகாரமா அப்படின்னு கேட்டாக்க அது உணவு என்று பொருள். அப்போ நம்ம ஐம்புலன்களுக்கும் ஒவ்வொரு உணவு இருக்கு. என்னது? கண்களுக்கு காட்சி, காதுகளுக்கு ஒலி, மூக்குக்கு சுவை, வாயுக்கு உணவு, அதே மாதிரி உடம்புக்கு அது தொடுதல். இவையெல்லாம் ஆகாரங்கள். இந்த ஆகாரங்களை மனம் ஐம்புலன்களின் மூலம் இந்த ஆகாரங்களை உட்கொண்டிருக்கின்றது. அப்ப மனதை இந்த ஆகாரங்களில் இருந்து பிரித்து, அதுதான் பிரத்தி ஆகாரா, ஆகாரங்களிலிருந்து பிரித்து உள்பக்கம் திருப்புவது. ஐம்புலன்களில் இருந்து மனதை பிரித்து உள்பக்கமாக திருப்புவது பிரத்யாகாரா. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உள்பக்கம் திரும்பிய மனதை ஒருமுனைப்படுத்துவது தாரணா. அந்த கண்ட்ரோல் ஆஃப் தி மைண்ட், அதுதான் தாரணா. அந்த ஒருமுகப்படுத்த அந்த மனதை ஆக்னாவில் வைத்து நாம் தியானம் செய்வது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது தியானம். ஆக்னாவில் வச்சு செய்யும் பொழுதுதான் இடநாடி, பிங்கள நாடி, சுஷ்ம நாடி மூன்றும் இணையும். அந்த திரிவேணி சங்கமம் ஆக்னையில் இருக்கின்றது. அந்த ஆக்னையில் அந்த மூன்றும் இணைக்கப்படும் பொழுதுதான் நம்மளுடைய இடது மூளை, வலது மூளை மூன்றும் இரண்டும் ஆக்டிவேட் ஆகி நமக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மையை உணர உதவுகிறது. அதுதான் தியானம். அப்போ இறைத்தன்மையை, ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு கால் இருக்கு. ஜஸ்வினி, நான் கிளாஸ்ல இருக்கேன், நீ என் ரூம்ல உட்காரு, என்னுடைய கன்சல்டேஷன் ரூம்ல உட்காரு. நீ அந்த சண்முக பிரியாங்கிற டாக்டர் போய் பார்த்து பேசுவாங்க. நான் வந்துட்டேன், நான் கிளாஸ் இருக்கு இப்போ, ஜூம்ல இருக்கு. 12:30 to 40 மன்னிக்குமா மறுபடியும். பிரத்யேகாரா. இப்ப தாரணா, தியானம், கடைசியில சமாதி. சமாதிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தியானத்துல போய் உள்ள போக போக அந்த இறையை உணர்ந்து இறை மனிதனாக ஆகும் பொழுது, தெய்வீக மனிதனாக ஆகும் பொழுது நாம் அந்த இறைவனுக்கு சமம் ஆகி விடுகின்றோம். அந்த இறைவனுக்கு சமம் ஆகும் நிலைதான் சமாதி என்பதுதான் இந்த 8 ஸ்டெப்ஸ். இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விரிவா விளக்கி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், சொல்லியிருக்கேன். இந்த முறையில் நாம் வாழ்ந்தால் அதுவே நம்மளுடைய வாழ்க்கை ஆகும். இதுதான் இத்தனை நேரம் நான் சொன்ன அந்த வார்த்தைகள். அதே சமயத்தில் நம்மளுடைய யோக வாழ்க்கைக்கு முதல்ல தேவையானது என்னன்னா, உணவு வேண்டும், நீர் வேணும், இருக்க இடம் வேணும், உடுத்த உடை வேண்டும். இந்த 4 இல்லாம இருந்தா நம்ம யோக வாழ்க்கைக்கு போக முடியாது. ஆகையால் இந்த 4ஐயும் வைத்து கொண்டுதான். அப்ப இந்த 4 வேணும்னா என்ன வேணும்? நம்ம கர்மயோகாவிலிருந்து நாம் செல்வத்தை சம்பாதித்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அப்புறம்தான் நம்ம தியான வாழ்க்கைக்கு போக முடியும். தியான வாழ்க்கைக்கு போகும் பொழுது நாம் அகத்தாய்வின் மூலம் நம்மளுடைய மனதை அமைதி செய்ய வேண்டும்.
மனதை சுத்தம் செய்ய வேண்டும். 2 வார்த்தைகள் தெரிந்து கொள்ளுங்கள். மனம் அமைதியாக இருக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். உதாரணமா பக்கத்துல இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு படகு தண்ணீர்ல போயிட்டு இருக்கு. அந்த தண்ணீர் கண்ணாடி மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிற அந்த தாவரங்கள் எல்லாம் நமக்கு அழகாக தெரிகின்றது. இதே இந்த தண்ணீர் அலையடித்துக் கொண்டிருந்தால் உள்ளே இருப்பது எதுவுமே தெரியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனம் அமைதியாக இல்லாமல் தத்தளித்து கொண்டே இருந்தால் நமக்கு தியானத்தில் ஆழமாக போக முடியாது. அதே சமயத்துல இந்த நீர்ல அழுக்கு நிறைய இருக்குன்னு வைங்க. அழுக்கு இருந்ததுன்னா நம்ம உள்ள எதுவா தெரியுமா? தெரியாது. அதனால அது சுத்தமா இருக்கணும். அப்ப அலை அடிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். அழுக்குகள் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தால்தான் தியானத்தின் ஆழ்நிலைக்கு செல்ல முடியும். அந்த நிலையில் தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஐம்புலன்களில் இருந்து விட்டு உட்புறமாக திரும்பி மும்மலங்களையும் களைந்து தியானம் செய்யும் பொழுதுதான் நமக்கு தியானம் கிட்டுகிறது. அப்போ இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு உடற்பயிற்சி, அகத்தாய்வு, தியானம் 3யுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். 2வது பயிற்சி அகத்தாய்வு. நான் அகத்தாய்வு பற்றி இப்போ கொஞ்சம் பேச போறேன். அகத்தாய்வு மிகவும் முக்கியம். 5 ஸ்டெப்ஸ் மகரிஷி அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நாம தியானம் செய்யும் பொழுதுதான் அறிவு கூர்மை அதிகமாகிறது. ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுதுதான் நாம் நம்மளுள் இருக்கும் அந்த தெய்வீகத்தை உணர முடியும். அப்போ பிசிக்கல் எக்ஸசைஸும் இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்ல நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது, நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் உடற்பயிற்சி இருக்க வேண்டும். தினமும் உணவில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த 3ம் இருப்பதுதான் எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட். இதை பிரிச்சு இது முதல்ல வெறும் எக்ஸசைஸ் மட்டும் சொல்றோம். எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, உணவில் கட்டுப்பாடு வேண்டும், உண்ணா நோன்பும் இருக்க வேண்டும், மௌனமும் இருக்க வேண்டும் என்பது இதிலேயே. ஏன்னா மௌனமும் ஒரு பயிற்சியே. ஆகையால் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மௌனம், உண்ணா நோன்பு 4ம் சேர்ந்த இந்த பயிற்சியை நாம் சரியாக செய்தால்தான் உடலும் மனமும் அமைதியாக இருக்கும். நாம் தியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆகையால் நாம் செய்யறது சூரிய நமஸ்காரம், சிம்பிளிஃபைட் எக்ஸசைஸ், ஆசனாஸ் நம்ம செய்யறதில்ல. நம்ம மகரிஷி சொல்லிக் கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சி எப்போதும். 2வது தான் மனதை நான் வேறொரு விதமாக இங்கு ஆராய விரும்புகின்றேன். அதான் எண்ணம் ஆராய்தல். அந்த எண்ணம் ஆராய்தல்ல என்ன அப்படின்னா, நம்ம மனதை எப்படி கண்ட்ரோல் பண்றோம், எதனால கண்ட்ரோல் பண்றோம், மனதினுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு உருவாக்குகிறோம் அப்படிங்கிறதா இது. இது நான் வேற முறையில நான் யோசிக்கிறேன். எப்படின்னா, மனம் என்பது ஒரு அலைச்சுழல். அந்த அலைச்சுழல் ஜாஸ்தி போகும்போது பீட்டா வேவ்ஸ், அமைதியா வரும்போது ஆல்பா வேவ்ஸ், இன்னும் அமைதியா தீட்டா, டெல்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மனம் என்பது அந்த அலைச்சுழல். அந்த அலைச்சுழல் தான் நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அறிவு கூர்மை எல்லாமே. அது எப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஐம்புலன்களின் மூலம் எல்லாமே இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது அந்த உணர்ச்சிகள், அந்த ஃபீலிங். அது அலையாக நம்மளுடைய மூளைக்கு போய் பதிகிறது. மூளையில் பதிந்து மூளை அதை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் எண்ணம். அப்ப எண்ணமும் ஒரு அலைச்சுழலே. வெளி உலகத்தை பார்த்து வரும் அந்த ஃபீலிங், அந்த உணர்ச்சிகளும் அலைகளே. அந்த அலைகள் மூளைக்கு போய் எண்ணங்களாக மாறுவதும் அலைகளே. அந்த எண்ணங்களின் மூலம் எண்ணத்தை ஆராய்ந்து நம்மளுடைய தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணத்தை ஆராய்ந்து விழிப்புணர்வுக்கேற்ப நம்மளுடைய கடந்த கால அனுபவம், நிகழ்கால நிகழ்ச்சிகளை இவைகளை வைத்து எதிர்காலத்தை கணித்து ஒரு செயலை உருவாக்குவதும் அலைகளே. அதுதான் அறிவு கூர்மை, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனையும் அலைகளே. ஆகையால் இந்த அலைகளை கட்டுப்படுத்தினால் நாம் தியானத்திற்குள் கொண்டு போக வேண்டும். இதுதான் எண்ண அலைகள். இதுதான் எண்ண ஆராய்வு. ஆனா நம்ம பொதுவா நம்ம எண்ணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஐம்புலன்களின் மூலம்
கண்ட இடமே சோறு, சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்ட்டு கண்டதை சாப்பிட்டு, கண்டதை பார்த்து, கண்டதை செய்து, இறையை மறந்து வாழ்வதுதான் இது. அப்போ என்ன பண்றோம்? நமக்கு உணர்ச்சிகள்லையும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. எண்ணங்களும் வேறு வேறு விதத்தில் போய்க் கொண்டிருக்கின்றது. அறிவும் மழுங்கி விடுகிறது. ஏன் அப்படின்னா, நாம இந்த ஐம்புலன்களில் கிடைக்கும் அந்த இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு கனவு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது, அது ஒரு உணர்ச்சி மிகுந்த வாழ்க்கையாக வாழ்கிறதே தவிர, அமைதியான வாழ்க்கை இல்லை. அந்த அமைதியான வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே மழுங்கி நாம் அடிமைகளாக வாழ்கின்றோம். அதிலிருந்து பிரிந்து வர வேண்டும் என்றால், நம்மளுடைய 6வது அறிவை உபயோகப்படுத்த வேண்டும். 6வது அறிவு என்பது மனிதனுக்குரிய முக்கியமான ஒன்று, தனித்துவமான ஒன்று. அது நமக்கு நல்லது கெட்டது என்பதை பிரித்தறிந்து எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உதவுகிறது. எதிர்காலத்தை கணித்து எந்த வகையில் நாம் வாழ்ந்தால் நமக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது என்ற ஒரு முடிவை எடுப்பதற்கும் உதவுவது இந்த 6வது அறிவு. அந்த 6வது அறிவு தான் இந்த படத்துல பார்த்தா அந்த பெண் அந்த கடிவாளத்தை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெண் தான் நம்மளுடைய 6வது அறிவு. ஐம்புலன்களை 6வது அறிவால் கட்டுப்படுத்தி நடத்தினால் இந்த வாழ்க்கை பயணம் நம்மளுடைய குறிக்கோளான தெய்வீக தன்மையை உணர்வதற்கு உதவும் அப்படிங்கிறது தான் இந்த படம். அதுதான் அந்த 6வது அறிவு. இந்த முறை வாழ்க்கையில் தான் நாம் வாழ வேண்டும். இதுதான் நம்மளுடைய யோக வாழ்க்கை. அப்போ அந்த அலைகளை பற்றி ஒரு சில சின்ன விளக்கம் என்னன்னா, நாங்க விஞ்ஞானப்படி நம்மளுடைய மனத்தை அலைகளுக்கு ஏற்றவாறு ஏபிசிடின்னு பிரிச்சிருக்கோம். ஏ என்பது பொதுவா நம்ம எல்லாருமே காலையில சந்தோஷமா இருப்போம், சிரிப்பா இருப்போம், கோபமா இருப்போம், வருத்தமா இருப்போம், எல்லா ஃபீலிங்குமே இருக்கும். அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற வாழ்க்கையெல்லாம் ஏ. அதே சமயத்துல சீங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப வருத்தம் மனது பொறுமை இல்லாம போய் வெளி உலக வாழ்க்கையை விட்டு தனியா அவளுக்குள்ளேயே ஆழ்ந்து உறைந்து போய் விடுகிறார்கள். அதான் பர்சனாலிட்டி சி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா கம்ப்ரஸ்ட், அழுத்தப்படுகிறோம், கன்சீல்டு, மறைத்து கொள்கிறோம், மற்றவர்களோடு நாம் கலந்து கொள்வதே இல்லை. இது பொதுவா என்ன ஆகுதுனாக்க, தனியா உலகத்தின் இயல்போடு வாழாமல் தனியாக அவர்களுடைய உலகத்தில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இது பர்சனாலிட்டி சி. பர்சனாலிட்டி டிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபேக்ட்ரிக்கு போறோம். ஃபேக்ட்ரிக்கு போகும்போது நம்ம நினைச்ச வேலை நடந்திருக்காது, சொன்ன வேலை நடந்திருக்காது, டார்கெட் இருக்கும். அப்ப இது என்ன ஆகும்? தலையில கை வச்சு உட்கார்ந்துருவாங்க. இது பொதுவா ஆண்கள். ஒண்ணு முடியலைன்னா தலையில கை வச்சு உட்கார்ந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்? மனது அழுத்தமாக இருக்கும். மனது கொந்தளிச்சிட்டு இருக்கும். ஒரு தேவையே திருப்தியே இல்லாம இருக்கும். அப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த ஏ, சி, டி எல்லாமே நார்மல் தான். ஆனா நம்மளுடைய எய்ம் பி. பிங்கிறது என்னன்னா, இந்த ஏ, சி, டி எல்லாமே பீட்டா வேவ்ஸ். பிங்கிறது தான் ஆல்பா வேவ்ஸ். அது ஒரு அடக்கமான ஒரு மன திருப்தியோடு அமைதியாக வாழும் வாழ்க்கை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் விருந்துங்கிற வாழ்க்கையோடு வாழ்வதுதான் அந்த பர்சனாலிட்டி பி. இதான் நம்மளுடைய எய்ம். இதுதான் நமக்கு யோகா வாழ்க்கையில் கிடைக்கும் பரிசு. அப்போ அந்த யோக வாழ்க்கையில இதுக்கும் அந்த அலைகளுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஹார்ட்டை நம்ம மெஷர் பண்ணனா இந்த மாதிரி தான் அலைகள் வரும். இது ஹார்ட்டுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொல்லுவோம். பிரெயினை நம்ம மெஷர் பண்ணனா இந்த மாதிரி ஆல்பா, பீட்டா, தீட்டா, டெல்டான்னு இந்த அலைகள் வரும். இந்த அலைகள்ல பீட்டாங்கிறது தான் நம்ம தினசரி வாழும் வாழ்க்கை. ஆல்பா தான் நம்ம தியானத்தில் அடையும் நிலைமை. அப்போ ஆல்பா பீட்டாங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு இயந்திரத்தனமா வாழ்றோம். காலையில் எழுந்திரிப்போம், சாப்பிடுவோம், குளிப்போம், வேலைக்கு போவோம், வேலையை செய்வோம், வருவோம். என்ன சாப்பிட்டோம், என்ன செய்தோம் எதுவும் தெரியாது. ஒரு மெக்கானிக்கலா இயந்திர வாழ்க்கை வாழ்றது தான் பீட்டா வேவ்ஸ். ஆனா அதே இது நாம தியானம் செய்து அலைச்சூழல் கம்மியாக வரும் பொழுது மனம் ஒரு நிலைமைக்கு வருகிறது. நாம் என்ன செய்து கொள்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்பது புரிந்து கொள்கின்றது. ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. நாம் செய்வதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் பதிகிறது. நாம் ஒரு புதிய விஷயங்களை செய்ய முடிகிறது. இதெல்லாம் எதனால வருதுனாக்க, அந்த மனதை ஒரு சில நேரம் அமைதிப்படுத்தி ஆல்பாவேக்கு கொண்டு வந்தாலே
மன அமைதி கிட்டி நாம் ஒரு தெய்வீக மனிதனாக மாறுவதின் முதல் படியாக இருக்கிறது. அப்போ பீட்டா, அதாவது ஏசிடி மூணுமே பீட்டா வேவ்ஸ் தான். ஆல்பா வேவ்ஸ் தான் பி, புத்தரை போன்றது. இந்த மாதிரி வேவ்ஸ் நம்ம தியானம் செய்து பீட்டாவிலிருந்து ஆல்பாவுக்கு போகும் பொழுது நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் சீராக செயல்பட ஆரம்பிக்கிறது. அது சீராக செயல்படும் பொழுது நம்மளுடைய அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நரம்பு ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நரம்பு ஊக்கிகள் எல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். அந்த நரம்பு ஊக்கிகள், அந்த நியூரோ ஸ்டிமுலேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா மெலட்டோனின். மெலட்டோனின் நமக்கு அமைதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கும். செரட்டோனின் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மன அடக்கத்தை கொடுக்கும். ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன், நம்ம சொசைட்டியில் மற்றவரோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரு சந்தோஷம் வருமே, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஆக்சிடோசின். டோபமைன் தான் நம்ம சந்தோஷத்துக்குரிய ஒரு நரம்பு ஊக்கி. இவை அனைத்தும் நாம் எதுவும் செய்யாமல் தியானத்தில் இருக்கும் பொழுது மன அலைச்சூழல் பீட்டாவிலிருந்து ஆல்பாவுக்கு வரும் பொழுது தானாகவே நடக்கின்றது. ஆகையால் தான் நம்மளுடைய மகரிஷி என்ன சொன்னார் என்றால், தியானம் என்றால் சும்மா இரு என்பதுதான் அர்த்தம். சும்மா இரு என்றால் உங்கள் மனதை போட்டு குடையாதீர்கள், அமைதியாக இருங்கள், உங்கள் மூச்சு காற்றையே கவனித்துக் கொண்டிருங்கள், அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை மனதில் நினைத்து அதிலேயே மனத்தை செலுத்தி தளராமல் இருங்கள். ஆனால் மனதை கண்ட்ரோல் பண்ணாதீர்கள், அதன் போக்கில் விட்டு விடுங்கள். மூச்சு காற்றை மட்டும் கவனித்துக் கொண்டே இருக்க என்னாகும் என்றால் அந்த பீட்டா வேவ்ஸ்லிருந்து ஆல்பா வேவ்ஸ் வருவோம். அனைத்தும் அது தானாகவே நடக்கும் என்பதுதான் தியானம். இந்த தியானத்தை நாம் இந்த முறையில் கடைபிடித்து வாழ்ந்தால் நமக்கு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இருக்கு. இடது உடம்பு வலது பிரெயினும், வலது உடம்பு இடது பிரெயினுக்கும் போகுது. அதனால என்ன ஆகுதுனாக்க, நாம் படிப்பது, தெரிந்து கொள்வது, சமுதாயத்தில் செய்வது அனைத்தும் நம்மளுடைய இடது மூளையில் பதிகிறது. ஆனால் நாம் வலது மூளையை இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் அந்த அன்பு, கருணை, பாசம், கிரியேஷன் அதெல்லாமே கவனிக்கிறதே இல்லை. இந்த இயந்திர வாழ்க்கையிலே வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் யோகா தியானம் செய்யும் பொழுது வலது மூளையும் தூண்டப்படுகிறது. வலது மூளையில் தூண்டப்படும் பொழுதுதான் நமக்கு அந்த கலை உணர்வு வருகிறது. அன்பு, பாசம், காதல் எல்லாம் அதில் தான் வருகின்றது. புதிய புதிய கிரியேஷன்ஸ், புதிய படைப்புகள் உருவாகின்றன. அதற்கெல்லாம் காரணம் அந்த ரைட் பிரெயின். அப்போ இடது மூளையும் வலது மூளையும் தியானத்தில் இணையும் பொழுது லாஜிக் மைண்ட், அறிவு கூர்மையும் படைப்பு மைண்டும் இணையும் பொழுதுதான் புதிய உணர்வுகளும் புதிய படைப்புகளும் உணர்வாகும் பொழுதுதான் நாம் அந்த தெய்வத்தை உணர்கின்றோம். தெய்வத்தை உணரும் பொழுது நம்மளுக்கு அறிவு கூர்மை அதிகமாகிறது. ஒரு பொருளை ஆராய்ந்து பார்க்கும் பொருள் அதிகமாகிறது. ஒரு பொருளை தீர்மானிக்கும் திறமை, ஜட்ஜிங் கெப்பாசிட்டி அதிகமாகிறது. நாம் இறை மனிதனாக மாறுகிறோம். அந்த நம்மளுடைய மூளை இந்த மாதிரி ஒளிர்ந்து விடும். ஒளிர்ந்து அந்த ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கும். அதுதான் முகவசியம், ஜெகவசியம் என்பது நமக்கு முகத்தில் அதிகமாகி புத்தரை போல் ஒரு தெய்வீக மனிதனாக ஆக முடியும் என்பதுதான் இது. அதனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், மகரிஷி சொன்ன மாதிரி அடிமை பொருள், டுபாக்கோ, இது புகையிலை, ஆல்கஹால், அது மது, போதைப் பொருளுக்கு ஆட்படக்கூடாது. கரெக்டான உணவு, கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான எண்ணம் ஆராய்தல், தியானம், அளவாக தூங்குதல், 5 அளவு முறை என்பதுதான் சொல்லியிருப்பார். அந்த அளவு 5 அளவு முறையிலிருந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு உடல் பூரா நல்லதாக ஆகி நாம் வளமுடன் வாழ வேண்டும். தேங்க்யூ. இதோடு முடித்துக் கொள்கிறேன். எது இருந்தாலும் என்னுடைய கேள்வி பதில நான் பதில் சொல்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நமது கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அருமையான உரை கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. நேற்றுக்கு இதே இங்கிலீஷில் பேசுறீங்க, நல்லா இருந்தது. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 2 கேள்வி இருக்கு மனசுல. ஒன்று நீங்கள் ரிஷிகளை பற்றி சொன்னீங்க. ரிஷிகள் ஆகாரமே சாப்பிட்றதில்ல, கபண்டல் தண்ணி தான் குடிச்சுருப்பா சொன்னீங்க. அதே நேரத்தில் ரிஷிகள் எப்பொழுதுமே இந்த ஒய் ஷேப்ல ஒரு கவட்டை வச்சுருப்பாங்க. அது கீழே வச்சு கை ஊடிப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்கு? இதை எனக்கு அது தெரியலைங்க. தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கமண்டலமும் தண்டமும் அப்படின்ட்டு தண்டத்து மேலதான் கை வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, தெரியலன்னு சொல்லுவோம். சந்தோஷம். ஓகே ஓகே, சரி. இப்போ யோகான்னு பத்தி சொன்னீங்க. அது நிறைய விஷயங்கள் யோகா, யோகாசனம், யோகம் அப்படிலாம் இருக்கு. அதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் உண்டா? இல்ல, யோகாசனம்னா வேற, யோகம் என்பது 8 ஸ்டெப்பு. யோகாசனம்ங்கிறது 8 ஸ்டெப்ல அது 1. யோகம்ங்கிறது தியானம், அதுவும் 8 ஸ்டெப்ல 1. நீ யோகாக்காரங்கிற அப்படி அதான் ஓகே. யோகா அப்படின்னு 8 ஸ்டெப். அதான். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பால்ராஜ் பிரேமலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா உங்க உரை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நீங்க மாசம் மாசம் பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சித்தர்களை பத்திலாம் நிறைய நீங்க பேசும்போது தான் அந்த அவ்வளோ சித்தர்களை பத்திலாம் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எனக்கு எனக்கு பர்சனலா ஒரு கேள்விங்க ஐயா. எனக்கு ஹெல்த் வைஸ் இப்போ எனக்கு 52 முடிஞ்சிருச்சுங்க ஐயா. பாடி செக் பண்ணும்போது உடம்பு ஒல்லியாயிட்டே இருந்துச்சு. மெனோபாஸ் பிரச்சனை இருந்துச்சு. சரி, அதனாலதான் ஒல்லி ஆகுதுன்னு நினைச்சேன். செக் பண்ணும்போது ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க. பார்டர்ல சுகர் இருக்குன்றாங்க ஐயா. அப்புறம் B12 கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. லைட்டா கொலஸ்ட்ராலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் மகரிஷியோட உடற்பயிற்சி மட்டும்தாங்க ஐயா செஞ்சுட்டு இருக்கேன். வேற எதுவுமே டேப்லெட் எதுக்குமே எடுத்துக்கிட்டது இல்லை இவ்வளவு நாள் வரையும். இல்ல, நான் இன்னைக்கு சொன்னது கூட என்ன சொன்னேன், உணவு முறை, உடற்பயிற்சி, உணவு முறை இருக்க வேண்டும், உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், மௌனம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்க சொல்ற ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போனாக்க எல்லாமே தைராய்டு டேப்லெட் சாப்பிடுவாங்க. இதுக்கு நியூ மெர்கசால் அப்படிங்கிற மாத்திரை நீங்க சாப்பிடணும். சுகரை செக் பண்ணிட்டே இருங்க. உணவுல கட்டுப்பாடு கொண்டு வாங்க. முடியலன்னா ஒரு சில மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். உணவு கட்டுப்பாடு இது செஞ்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாக்க கொலஸ்ட்ரால் நிச்சயம் கம்மியாயிடும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாமா? கேக்குதுமா, பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, தக்ஷாயனம் அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஆமா, நம்மளுக்கு பூமத்திய ரேகைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பூமத்திய ரேகைக்கு கீழே கடக ரேகை, மேல மகர ரேகைன்னு இருக்கு. இது எதுக்குன்னா, நம்ம சூரியன் ஒரு 6 மாசம் கடக ரேகை கீழே போய் மறுபடியும் நடுவுக்கு வரும். மறுபடியும் 6 மாசம் மேல போய் கீழே வரும். அது தெற்கு போறதுக்கு பேர் தட்சிணாயனம், வடக்கு போறதுக்கு பேர் உத்தராயணம் அப்படின்னு பேரு. உத்தராயணம்னா வடக்கு, தட்சிணாயணம்னா தெற்கு. அந்த சூரியனுடைய மூமெண்ட் தான். தட்சிணாயனங்கிறது ஜூன் 21 இருந்து நம்ம பொங்கல் வரைக்கும் தெற்கு நோக்கி நகரும். அப்புறம் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகர்றது தான் மகர சங்கராந்தின்னு நம்ம பொங்கல் அன்னைக்கு கும்பிடுவோம். ஏன்னா அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு உத்தராயணத்தில் போகும்பொழுதுதான் நமக்கு நல்ல விளைச்சல் இருக்கும், நல்லா இருக்கும்.
எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா ஆ, மகர சங்கராந்திங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, கடக சங்கராந்திங்கிறது யாருக்கும் தெரியாது. மகர தெரியாது. சங்கராந்தி உத்தராயணம் ஆரம்பிக்கிற டைம், கடக சங்கராந்திங்கிறது வந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கிற டைம். அது சூரியனுடைய பாதை. ம், பாதி. வாழ்க வளமுடன். அழகா மேடம். ஐயா தண்டம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அவங்க வந்து தவம் பண்றதுக்காக வச்சிருக்காங்களாம். அது கரெக்டுமா? அதனால என்ன ஆ, பிரயோஜனம்னு தெரியல. கமண்டலம் அது வச்சிருக்காங்க, தெரியும். தண்ணி வச்சிருக்காங்க, ம- மற்றவங்களை மந்திரம் படி ஆசீர்வாதம் மந்திரம் பண்றதுக்கு உபயோகப்படும். படிப்பாங்களாம். அது படிப்பாங்க. தண்டம் இருக்கு, ஆ, பேரே தண்டம்னு பேர் வச்சுட்டாங்க. தண்டம். ஆமா. அது வந்து ஆ, ஒரு தற்காப்புக்கா இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. அவ்வளவுதான். இல்ல இல்லையா, தண்டம்னா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வளம், அம்மா. ம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. அந்த இடது மூளை வலது மூளை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சொன்னீங்களே, அதை இன்னொரு தடவை சொல்லுங்க. மூளை செல்கள். ஆமா ஆமா, நம்ம எப்பவுமே வலது பக்கத்தை தான் உபயோகப்படுத்துறோம். இடது பக்கத்தை அதிகமா உபயோகப்படுத்துறோமா? இல்ல. எது எடுத்தாலும் வலது கை வலது, இது எல்லாமே வலது பக்கம் தான். அது பூரா எங்க பதியுதுனாக்க இடது மூலையில பதியுதுமா. இது சரிங்க. வந்து பிங்கள நாடி, சூரியனுக்குரியது, ஆணாதிக்கத்துக்குரியது வந்து ம், வலது பக்கம், அது வந்து இடது பக்கம் ம், பதியுது. இடநாடி, இடநாடிங்கிறது வந்து பெண்மைக்குரியது, சந்திரனுக்குரியது, ம். அமைதியானது, அன்பு, கருணை, பாசம் இதுக்கெல்லாம் உரியது. அது வந்து ஆமா. எங்க பதியுதுனாக்க வலது மூலையில பதியுது. ம், ஆனா நம்ம இந்த வாழ்க்கையில அன்பு, கருணை, பாசம் யாருக்காவது காரணிக்க பாக்குறோமா? நம்ம பாட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுலே இருக்கிறோமே தவிர வேற எதையும் கவனிக்கிறது இல்லை. அதனால வலது மூளை சரியா வளர்றது இல்லை. ஆனா நம்ம ம். தியானம் பண்ணும் பொழுது அந்த வலது மூளையும் அந்த அன்பு, கருணை, பாசம், அறிவு கூர்மை, ஞானம், புதியவைகளை படைக்கும் படைப்பாற்றல் இதெல்லாம் உருவாகிறதுக்கு தியானம் உதவுகிறது. அப்போ வலது மூளையும் வளர்ந்து இடது மூளையில் இருக்கும் அறிவையும் உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு ஞானம் விரைவாக கிட்டுகிறதுங்கிறது தான் தியானம். அப்படிங்க. புரிஞ்சுதுங்களா? சரிங்க. வாழ்க சரிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திரா எஸ் ராஜன். இந்திரா ராஜன். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மௌனம் வாரம் ஒரு நாள் இருக்க சொன்னீங்க. அது உங்க அது விருப்பம் ஐயா. அது எப்படி இருக்கணும்? அது ப்ரொசீஜர். சுகர் பிபி இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க எப்படி இருக்கலாம், நார்மலா இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா. இல்ல ஒன்னொன்னா கேளுங்கய்யா, நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க. ஒரு கேள்வி சொல்லுங்க. அதாவது நார்மலா இருக்கிறவங்க மௌனம் வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி இருக்கலாம்? மௌனம் அப்படின்னா நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. நம்ம வேதாத்திரத்தில் சொல்லி கொடுக்கிற மௌனம் சரியாக இல்லை. அதாவது வேதாத்திரத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா மௌனம் எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றாங்க. அதை போய் நீங்க வீட்டுல தனியா செய்யணுங்கிறது தான் மௌனம். அந்த வீட்டுல நம்ம தனியா செய்யும் பொழுது நம்மளுக்கு மற்ற மனிதர்களின் சத்தமோ மனிதர்களோ நமக்கு மூளைக்கு வரக்கூடாது. ஆகையால் நம்ம தனியா ஒரு ரூம்ல இருக்கணும். இல்லைன்னா மனிதர்கள் சத்தம் இல்லாத ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும். அந்த சமயத்துல ஒரு இசை, நாதஸ்வரம் அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு இசையை கேட்கலாம். ஒரு பிலாசபிக்கல் புக்கு படிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்க நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு நிலைப்படுத்தி அதே சமயத்துல உண்ணான் நோன்பும் இருந்தால் மௌனத்தின் போது உண்ணான் நோன்பும் இருந்தால் நல்லது. அப்போ பேசாமையும் இருக்கணும், சாப்பிடாமையும் இருக்கணும், தண்ணி குடிக்கலாம், மனிதர்களின் சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், தனிமையாக இருக்க வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும். இதுதான் மௌனம். நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு 3 வேளையும் சாப்பிட்றது, தண்ணி சாப்பிடுறது, காப்பி குடிக்கிறது, பக்கத்து இதுல எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா
நமக்கு அந்த மௌனத்தினுடைய ஆழம் கிட்டாது. மௌனம் தனியாக, உதாரணமா கடற்கரையில மௌனம் இருக்கலாம், இயற்கையின் சத்தம். ஒரு காட்டுக்குள் இருக்கலாம், அந்த காட்டின் சத்தம் வரலாம். ஆனா மனிதரின் சத்தம் வந்தா நம்ம மனசு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உள்ளுதுல பேச ஆரம்பிக்குது. அது இல்லாமல் தனியாக ரூம்ல இருந்து மௌனம் காப்பதே உண்மையான மௌனம். நம்மளுடைய சென்ட்ரலையும் ஆலியார்லையும் சொல்லிக் கொடுப்பது மௌனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த மௌனத்தை நாம் வீட்டில் தனிமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. உண்ணாவிரதம் பிபி சுகர் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம்? மாத்திரை பிபி எல்லாம் சுகர்ல சாப்பிடலாங்களா? சுகர் அதிகமா இருக்கிறவங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. அதாவது மைல்டு, மாடரேட், சிவியர், கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாஸ்தி, கொஞ்சம் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு இருக்கிறவங்களும் உண்ணாவிரதம் இருக்கலாம். ஆனா ஜாஸ்தி இருக்கிறவங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க டைமுக்கு மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடும்போது உணவு இருக்கணும். ஆகையால அவங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். உணவு கட்டுப்பாடு, அந்த உணவு கட்டுப்பாடை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திரா அம்மா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி சந்திரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் நளினிமா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது டாக்டர். ரொம்ப பவர் பாயிண்டோட உங்களோட உரை இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. மனமார்ந்த நன்றிகள். ஒரு சின்ன ஒரு இது சொல்றதுக்கு தான் நான் பேசினேன். டாக்டர் திரு ராஜாராமனையா கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஆமா. தட்டம் அது ஏற்கனவே ஒரு பேராசிரியர் நம்ம சௌமித்திரன் ஐயா சொல்லியிருக்காங்க. அது நம்ம நாடி சுத்தி மாதிரி தாங்க ஐயா. நாடி சுத்தியில எப்படி நம்ம நாடிய இடப்பக்கம் வலப்பக்கம் சுஷ்மனா நாடி ஓப்பன் ஆகிறதுக்காக பண்றோமோ, அதே மாதிரி இடப்பக்கம் வைக்கும்போது வலப்பக்கம் ஓப்பன் ஆகும், வலப்பக்கம் அந்த தண்டத்தை வைக்கும்போது இடப்பக்கம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அத சொல்றதுக்கு தாங்க ஐயா பண்ணினேன். இல்ல, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோமா, ஆனா என்னால் நம்ப முடியல. முனிவர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இல்ல நாடி கேள்விப்பட்டேன். சுத்திக்கும் தண்டத்துக்கும் சம்மந்தம் இல்லம்மா. ஏன்னா நடந்து போகும்போது அந்த தண்டத்தை கையில வச்சுட்டு தான் போவாங்க. உட்காரும் போது ஏதாவது வலது கையில தான் தண்டத்தை வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஆனா நாடி சுத்திக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நாடி சுத்தி என்பது நம் மூச்சு காற்றை அடக்குவதே. அது 1:2, 1:4:2 அந்த மாதிரி அனுலோம் வினுலோம், இல்லைன்னா ஆல்டர்னேட் நேஷனல் பிரீத்திங், இல்லைன்னா அந்தர் கும்பகா, பாகர் கும்பகா, இந்த மாதிரி செய்யறது தான் நாடி சுத்தியை தவிர தண்டத்தை கையில வச்சு செய்ய முடியாது. இது மூச்சு காற்றை கட்டுப்படுத்துவது தான் நாடி சுத்தி. தண்டத்தை அக்குள்ள வைப்பாங்க ஐயா. எங்க வச்சாலும் மூச்சு காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. மூக்குல போற காற்று மூக்குல தான். அதனாலதான் அதையும் நாடி சுத்தி என்னால இணைக்க முடியும். நிறைய சொல்லிருக்கீங்க இல்லையா, நீங்க நாடி சுத்தி பத்தி ரொம்ப ஒரு தெளிவான ஆமாமா கொடுத்திருக்கீங்க. நான் என்னுடைய நாடி சுத்தி. ஆமா, அதனால இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுனால நான் சொன்னீங்க. இல்ல 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 இல்லவே இல்லம்மா. சரிங்க ஐயா. நான் நிறைய படிச்சிருக்கேன் நாடி சுத்தி பத்தி. அதுல எந்த இடத்துலயும் இது வரல. நன்றி ஐயா, நன்றி. உங்களோட ஒரு பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்காக நீங்க நல்ல நல்ல விஷயங்களை பவர் பாயிண்ட் மூலமா சொல்றது ரொம்ப சிறப்புங்க ஐயா. இல்லம்மா, இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. இது படிக்க படிக்க என்னுடைய ஆழம் ஜாஸ்தி ஆகுது. நிச்சயமா என்னுடைய மன அமைதி ஜாஸ்தி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி. அப்புறம் இன்னொரு அன்பு கேட்டாங்க ஐயா, மௌனத்தை பத்தி நமக்கு சௌமித்திரன் ஐயா ஒரு கிட்டத்தட்ட 9 மாசமா பேசியிருக்கிறாங்க. நம்ம ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல்ல போய் மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம்னு போட சொல்லுங்க ஐயா. அதுல மௌனத்தை பத்தி சரியா விளக்கமா கொடுத்திருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாம், பயன்படலாம் நண்பர்கள். நான் சொன்ன மௌனத்தை கவனிச்சீங்களா? கவனிச்சையா, நீங்க சொல்றது நியாயம் ஐயா. அதுதான் மௌனம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மௌனம்ங்கிறது ரொம்ப சிம்பிள்மா. மனித சத்தம் இல்லாமல் அமைதியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து அகத்தாய்வு பண்றதா மௌனம். 4 பேரோட உட்கார்ந்து மௌனம் பண்றது மௌனம் இல்லை. அப்ப நம்ம அந்த வர்றது கூட மௌனம்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒருத்தங்க நம்மளுக்கு அதை வழி நடத்தி அந்த வழி நடத்தல் மூலமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறது கூட மௌனம் இல்ல. நமக்கு நாமளே
ஆமா, வழி நடத்துறது அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. சொல்லி வழி நடத்தி நமக்கு சொல்லி கொடுத்தத நாமே தனியா உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து பயிற்சி செய்வது தான் மௌனம். சிறப்புங்கய்யா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மௌனம்ங்கிறது நம்மளுடைய அறிவை நிறுத்துவதுதாம்மா. ஆனா மனதை நிறுத்துவதுதான். ஆனா மௌனத்துல இருக்கும்போது மனதை நிறுத்த முடியாது, ரொம்ப அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஆனா மௌனத்துல இருக்க இருக்க அந்த அலை ஒரு இடத்துல நின்று மறுபடியும் ஆரம்பிக்கும். மனது ஒரு இடத்தில் நின்று ஆரம்பிக்கும். அந்த நிக்கிற இடத்த அந்த கேப்பை பிடிக்கிறது தான் மௌனத்தினுடைய ஆழம். அந்த கேப்பை மனதை நிறுத்தி நிறுத்தி அந்த அகலத்தை ஜாஸ்தி பண்ணினாதான் மௌனத்தினுடைய உச்சகட்டம். இதுதான் மௌனத்தினுடைய உச்சகட்டம். எதுனா நம்மளுடைய மன அலைச்சூழலை, மனதை எந்த இடத்தில் நிறுத்த முடியுமோ அதுதான் மௌனத்தின் உச்சகட்டம். ஆனா மனதின் அலைச்சூழலை நிறுத்துவது கஷ்டம். ஆனால் உங்களால் நிறுத்தி அந்த நிறுத்திய டைமை அதிகப்படுத்தினால், நிறுத்துறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நிறுத்த முடியும். அதை உணர்ந்து அதையே பிடித்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினால் நம்மளுடைய மனம் இறையை உணர ஆரம்பிக்கும். மௌனம் என்பதும் ஒரு யோக பயிற்சியே. மௌனத்தின் மூலமாகவே இறைவனையும் அடைய முடியும். அந்த இறைவனை அடைய முடிவதற்கான காரணம் அந்த எண்ணத்தை, நம்மளுடைய மனதை நிறுத்துவதுதான். இதுதாம்மா மௌனம். இந்த உச்சகட்டத்தை யாரும் சொல்றதில்லை. இன்னைக்கு நீங்க வாயிலிருந்து சொல்ல வச்சுட்டீங்க. இதுதான் நான் வச்சிருக்கிற மௌனம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நளினிமா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. நீமா சுரேஷ்குமார். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா எங்க அம்மாவுக்கு வந்து வயசு 65 ஆகுதுங்க ஐயா. ஆனா அவங்க யோகாவில் இல்லைங்க ஐயா. வலது மார்புக்கும் கீழே முன்னாடியும் பின்னாடியும் வலி இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க ஐயா. அது என்ன காரணத்தாலங்க ஐயா வலிச்சுக்கிட்டே இருக்கும்? இல்லம்மா, இது நேரா கேட்ட என்னால பதில் சொல்ல முடியலம்மா. ஏன்னா சரி சரி. 65 வயசு வலது மார்பா இருந்தா கூட ஹார்ட் செக் பண்ணணும். மார்புக்கு ஹார்ட் கீழேங்க. அதாம்மா, ஹார்ட் செக் பண்ணணும், லங்ஸ் ஓ செக் பண்ணணும். அதே சரிங்க. ஆனா சமயத்துல லேடிங்கிறதுனால மார்பு புற்றுநோய் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால சிம்பிளா என்னால ஒரு பதில் சொல்ல முடியாது. ஒரு சரி டாக்டரை பார்த்தீங்கன்னா தான் நல்லது. வாழ்க சரிங்க வளமுடன். சரிங்க ஐயா. மார்பு கீழே வலிச்சாலும் மார்பக புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்க ஐயா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா புற்றுநோய் வந்து நமக்கு முதல்ல தெரியாது. அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது தான் அந்த நரம்பு ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது அதை சார்ந்த இடம் வலிக்கும். ஓ சரி சரி சரிங்க ஐயா. அதனால ஆமா, என்னை பொறுத்தவரைக்கும் புற்றுநோய் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கெட்டதை நினைக்க ஓகேங்க வேண்டாம், நல்லதையே சரிங்க நினைப்போம். இருந்தாலும் ஓகேங்க டாக்டர் ஒரு தடவை பார்த்துருங்க. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்ரி சபரீஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். டாக்டர் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அதாவது இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன் வீகன் அதுல வந்து உங்களுக்கு உண்மையாவே எந்த சத்துமே இல்லை. இப்போ நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு உடம்புக்கும் நியூட்ரிஷன் கிடையாது. இப்போ என்ன சொல்ற, குழந்தைக்கு பிளான் பண்ற அவங்க யங் கப்பல் அவங்களுக்கும் வந்து நீங்க வெஜிடேரியன் இருக்கிற ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன டாக்டர்? வெஜிடேரியன் வேற, வீகன் வேற, குளூட்டன் வேற. ஓகே. வீகன் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிடாதவங்க. இவங்களுக்கு வந்து B12 கிடைக்காது, அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்காது, அப்புறம் புரோட்டீன்ல வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல உற்பத்தி பண்ணாத அமினோ ஆசிட்ஸ் 8 இருக்கு. அது வந்து இறைச்சியில் தான் கிடைக்கிறது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்றோம்னா, அந்த அமினோ ஆசிட், எக்ஸ்ட்ரா அமினோ ஆசிட் கிடைக்கணும்னா முருங்கைக்கீரையில் நிறைய இருக்கு. அந்த அமினோ ஆசிட் உபயோகப்படுத்துங்க. B12 இன்ஜெக்ஷனாக போட்டுக்குங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து கேப்சூலா கிடைக்குது. அந்த கேப்சூலை வாங்கி டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டா நல்லது. அப்புறம் விட்டமின் D அதுவும் கேப்சூலா கிடைக்குது.
இதுதான் வந்து வீகனுக்கும் வெஜிடேரியனுக்கும் இருக்கிற சம் டிஃப்ரென்ஸ். இதே வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவோம், மாத்திரைகள் மூலமா எடுத்துக்கணும்னு சொல்றோம். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். சபரிஷ் ஐயா அன்மியூட் ஆயிடுச்சு. ஓகே, சரி. அடுத்தது ஐயா பத்ரி. கேட்டிருப்பாங்க. கேட்டிருப்பாங்க. அவர் தாங்க எப்பயே பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, சபரிஷ் ஐயா யாரும் தான் இப்ப இல்லைன்னா பேசினேன். ஆமா. அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. கேட்டிருப்பாங்க ஐயா. இல்ல டாக்டர் சங்கர் அடுத்தது யாராவது இருக்காங்களா? யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே ஐயா? லட்சுமி சங்கர் தேவின்னு யாராவது இருக்காங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களேங்க. சுசீலா அம்மா தான் அடுத்து யாராவது இருந்தா பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுசிலா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆ, டாக்டர் சங்கர், லட்சுமி தேவி. ஓகே, சுசிலா அம்மாவை பேசலாம். சுசீலா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. இந்த ஒமேகா 3 முருங்கைக்கீரை, B12 இன்னொன்னு என்னதுங்கய்யா? விட்டமின் டிமா. விட்டமின் டி. சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நானும் இதுல இருக்கேன், அது நமக்கு மட்டன்ல இல்லாது. வைட்டமின் டி, B12, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். வாழ்க வளமுடன். ஆமா, அடுத்தது போயிடலாமா? தெளிவாயிருச்சாம்மா? வாழ்க வளமுடன் சுசிலம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ விவோ Y ஒய் 400 5G தங்களது பெயரை கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். வணக்கம் வாய்ப்புக்கு சார். வணக்கம் சார். வாழ்க வணக்கம்மா. வளமுடன். சார், இப்போ சுகர்ல வந்து சொல்றாங்க 140 பாஸ்டிங்ல இருக்கலாம், போஸ்ட் பிராண்டல்ல 160 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்புறம் 10 வரைக்கும் கூட இருக்கவங்க நெய்பர்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சார். அந்த HbA1 எல்லாம் இது ஆமா, என்ன நான் ஒண்ணும் முடிச்சிடுறேன். ஆமா, ஆ முடிச்சிடுறேன். HbA1c 6 to 7 இருந்தா நார்மல்மா. சரிங்க சார். இது வரைக்கும் 6 கீழே இருந்தால் தான் நார்மல்னு சொல்லிட்டு இருந்தோம். சர்க்கரை ம், வியாதி இருக்கிறவங்களுக்கு 6 to 7 இருந்தாலே போதும், அது கீழே வர வேண்டாம். 7 to 8னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். 8க்கு மேலே போயிடுச்சுன்னா அது உங்கள் உடம்பை பாதிக்கும், அதனால அது சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணனா 200க்கு கீழே வந்தாலே போதும் நாங்கள் சொல்கிறோம். 140 எல்லாம் நாங்கள் சொல்கிறது இல்லை. 160, 170, 180 வந்தால் கூட போதும். நீங்கள் 140 கீழெல்லாம் கொண்டு வரணும் நாங்கள் சொல்லலை. இதுதான் சர்க்கரை வியாதிக்கு நாங்கள் வைத்திருக்கும் அளவுகோல். ஓகே சார். சார், போஸ்ட் பிராண்டல் ஓகே சார். பாஸ்டிங் சார். ஃபாஸ்டிங் வந்து 2 ரகம் இருக்குமா. அதாவது வந்து 80 to 90 இருக்கலாம். அதுக்கு மேலே 120 அந்த மாதிரி போச்சுன்னா 125 வரைக்கும் நார்மல். 125க்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். 140 பாஸ்டிங்ல இருந்து போஸ்ட் பிராண்டல் 160 அது ஓகேங்கிறீங்க. இது 125க்கு மேலே போனாலே ஃபாஸ்டிங் சுகர் இருந்தாலே சுகர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே சார். அப்புறம் இந்த ஹெச்பி ஓகே சார், அது ஃபுட்டில் தான் கரெக்ட் பண்ணும் சார். ஃபுட்டு, எக்ஸசைஸ் ரெண்டும் சேர்த்தணும். வெறும் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் செய்யணும். இங்கேயும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கனாக்க அரிசியில் தான் சர்க்கரை இருக்குது, களியில் சர்க்கரை இல்லை, சப்பாத்தியில் கோதுமையில் சர்க்கரை இல்லை, சிறுதானியம் சாப்பிட்டா சர்க்கரை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தானியங்கள் சிறுதானியமாக இருக்கட்டும் பெருதானியமாக இருக்கட்டும், அரிசி கோதுமை களி எதுவாக இருந்தாலும் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அது விஷம். அது அத்தனையும் கார்போஹைட்ரேட், அத்தனையும் சுகர். அதனால அது குறைந்த அளவு எடுத்துட்டு பருப்பு நிறைய சேர்த்தணும். இப்போ 25% தானியம் எடுத்தா 25% பருப்பு சாப்பிடணும். சாம்பாரில் போடுற பருப்பு இல்லை, தனியாக பருப்பு சாப்பிடணும். அது கூட 50% காய்கறி கீரை சாப்பிடணுங்கிறது தான் நாங்கள் சொல்கிற டயட். இது புரிஞ்சுட்டா நல்லது. வாழ்க வளமுடன். ஓகே சார். சார், எக்கு எடுத்துக்கிறது அது வெஜிடேரியன், எடுக்கலாம். அது எடுக்கலாம். இல்லை, எக் எக் எடுக்கலாம். வேக வச்ச எக்கு சாப்பிடலாம், வேக வச்ச ஃபிஷ் சாப்பிடலாம், வேக வச்ச மட்டன் சாப்பிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து புரோட்டீன். ஆனால் அதனுடைய குழம்பு சாப்பிடக்கூடாது. குழம்புல தான் ஆயில் இருக்குது, உப்பு இருக்குது, மசாலா இருக்குது, அத்தனை விஷமும் இருக்குது. அதனால ஃப்ரை பண்ணின மட்டனோ சிக்கனோ சாப்பிடக்கூடாது. குழம்புல இருக்கிற மட்டனோ சிக்கனோ 4 பீஸ் சாப்பிடலாம். கடல் மீன் 2 சாப்பிடலாம்.
முட்டையை சாப்பிடலாம். இது எல்லாமே புரோட்டீன். நன்றி சார், நன்றி. அப்புறம் இந்த வாழ்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒண்ணுதான் சுகர் இவ்வளவு சூட்டப் ஆகுது சார். என்ன பண்ணலாம் சார்? ஸ்ட்ரெஸ். இல்லம்மா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியா அது வேற ட்ரீட்மெண்ட். யோகா தான் பெஸ்ட். இல்லைன்னா அது மன்றத்துக்கு வாங்க, மற்றவங்க கூட பேசுங்க, ஸ்ட்ரெஸ் போயிடும். ஓ இல்ல, நெய்பர் வீட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல 10 வரைக்கும் போயிடுச்சுங்கிறாங்க. இல்ல இல்ல, உணவு எனக்கு கண்ட்ரோல் உணவு கண்ட்ரோல் இல்லம்மா. வாழ்க வளமுடன். டைம் டைம் சாப்பிடணும் அது மாதிரி. ஸோ ஆமா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஜியோமி 23124. ஆமா, அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணினீங்க, மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். இப்பதான் அன்மியூட் பண்ணினீங்கம்மா. ஆமா ஆமா. அந்த பட்டன் தொடுங்க, அன்மியூட் ஆகி 2 தடவை தொடு. எஸ், இப்ப ஆ பேசுங்க. பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன்மா. சுகர் பத்தி ஐயா கேட்கணும் அப்படின்னு. இப்ப சுகர் கேளுங்க. வந்து டெஸ்ட் பண்ணா 300 அது மாதிரி இருக்கு. ஆனா சில சொல்றாங்க ஒன்னா சுகருக்கு டேப்லெட்டே கண்டுபிடிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா டேப்லெட் சாப்பிட்டுட்டு தானே ஐயா இருக்காங்க சுகர் பேஷண்ட்டுக்கு. சுகருக்கு அப்புறம் டேப்லெட் இன்னொரு கண்டுபிடிக்கலன்னு யாருமா சொன்னா? இல்ல ஆமா, இப்ப இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் கேட்காதீங்கம்மா. சரி ஐயா. ஏன்னா சுகருக்கு முன்னா டேப்லெட்டே கண்டுபிடிக்கல, இது மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க அப்படி இப்படின்றாங்க. அதுக்காக சார் டவுட்டுங்க ஐயா, கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. இல்லம்மா, சுகர் கண்ட்ரோல் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்க. அதுக்கு மாத்திரை இருக்கு, உணவு கட்டுப்பாடு இருக்கு, இன்சுலின் இன்ஜெக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்டா சரி கடைபிடித்தா நான் எல்லாரையும் போல ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப 300க்கு மேல போனா என்ன ஐயா செய்யறது? சுகரையே கம்மியாக மாட்டேன்னுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு 300க்கு மேல போச்சுன்னா இன்சுலின் போட்டுக்கணுமா? சரி. அப்புறம் வந்துட்டு ஐயா லோ சுகர், இப்ப டெஸ்ட் பண்ணா லோ சுகரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அதுக்கு என்ன ஐயா பண்ணணும்? நோ லோ சுகர் இருந்தா நீங்க செத்துருவீங்கம்மா. நோ சுகர் இருக்க முடியாது. அப்படிங்களா ஐயா? ஆமா. நானே டெஸ்ட் பண்ணேங்க ஐயா. ஒரு ஒரு 2 மாசத்துக்கு கேப்ல அது சுகர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஒரு டெஸ்ட்ல. சுகர் இன்னொரு இல்லைங்கிறதுலமா, சுகர் வந்து 80, 90, 100ன்னு இருக்குமா. 40 நார்மலா இருக்கு. கீழே போனா மயக்கம் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க, இங்க ஃப்ரீ கேம்ப்ல டெஸ்ட் பண்ண, அப்ப வந்து லோ சுகரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ஆனா நான் எதுவும் இல்லம்மா, வேண்டாம், இப்ப நம்ம பேசினா டைம் இல்ல. நீங்க ஒரு டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுமா. ஏன்னா இது சரிங்க. உங்க உயிரோட சம்பந்தப்பட்டது. ரொம்ப ஓ கேர்ஃபுல்லா இருக்கணும். நிச்சயமா ஒரு டாக்டர் அணுகி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க சரி. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் ஷங்கர் சங்கர் ஷங்கர் 8 அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஷங்கர் சங்கர் மியூட் பட்டன் டச் பண்ணுங்க, அன்மியூட் ஆகும். நிறைய பேருக்கு அந்த அன்மியூட் தெரியுதுங்க, அதான் அன்மியூட் ப்ராப்ளம். தெரியல. ஒரே ஒரு முறை மைக்கை டச் பண்ணலாங்க. சங்கர் தொட முடியுமா? ஷங்கர் அன்மியூட் ஐயா பண்ணீங்க. ஒரே ஒரு முறை இப்ப பேசுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, சங்கர் நீங்க தானா? சொல்லுங்க. நான் தான் சார். இது பேசுறது டாக்டர் சங்கர்மா, என்னுடைய ஓ colleague. சரி வாழ்க சரி வளமுடன். சரி சரி சிறப்பு. சொல்லுங்க சங்கர். சார், ரொம்ப சூப்பரா இருந்தது சார் உங்க டாக்கு. சரி. நமக்கெல்லாம் ரொம்ப அறிகுறியா இருந்தது. எல்லா சப்ஜெக்டும் மெடிக்கல் as well as இது யோகா, அப்புறம் பிராணாயாமா, எல்லாமே ஒரே கேப்சூல்ல கொடுத்துட்டீங்க. இந்த இது படிச்சாலே நமக்கு பெரிய நாலேஜ் வந்துடும். இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து இந்த கேப்சூல்ல வந்து எல்லாருக்கும் நமக்கு அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா மறந்துடுவோம் நாங்க. நீங்க சொன்னதெல்லாம் சூப்பரான பாயிண்ட்ஸ். அது ஆ, எவ்வளவு கேட்டாலும் மறந்துடுவோம். வில் ஃபர்கெட். ஸோ ஆமா. இதை வந்து எல்லாருக்கும் நீங்க ஒரு கேப்சூல் மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அனுப்பிட்டீங்கன்னாலே, இல்லைன்னா உங்க இதுல ஏதாவது இது கொடுத்தீங்கன்னா we will be very happy. அதுதான் நான் அது கேட்கறதுக்காக தான் நான் இப்போ ஐயா இதுக்கு ஒரு வழி இருக்கீங்க. ஸ்கை யோகா சொல்லுமா. டிவி நீங்க ஸ்கை யோகா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா அதுல ஐயாவோடது வரும். ஸ்பீச் நாளைக்கே வந்துரும். சங்கரையாவுக்கு சொல்றேன். அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே பிபிடியோட ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்துருங்க ஐயா. அதுல நீங்க பாத்துக்கலாங்க ஐயா.
நான் அது உங்களுக்கு சொல்றேன் சங்கர். யூஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். அது கிடைச்சதுன்னா அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ கையை தேங்க்யூ சார். இருந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன் சங்கர். சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அவர் தேங்க்யூ டாக். வெரி குட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சங்கர். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம். நன்றி அம்மா, ஆ, நன்றி. நன்றி நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? கேள்வி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். டைம் இருக்கு. லட்சுமி தேவின்னு யாராவது இருந்தா. லக்ஷ்மி தேவி ஜூம் யூசர்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் போடாம போட்டிருக்காங்க. நிறைய பேர், அதனால தெரியல. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அது என்ன ஜூம் வந்தாலே ஜூம் யூசர் தான் வருது, பேர் வர மாட்டேங்குது. அங்க கோயம்புத்தூர் இருந்து பேர் நீங்க போடணுமா? பக்கத்துல யாராவது போட்டுறங்கம்மா, போட்டுறாங்க. வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க டாக்டர். நம்ம மெடிடேஷன் பண்றோம் இல்லைங்க, இப்ப பல்லு வலின்னு வச்சுக்கோங்க. பல்லு வந்து போகும்போது இட் இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். நீங்க சொல்றது சரியா கேட்கல. ஒரு நிமிஷம். நல்லி அவங்க என்ன சொல்றாங்கம்மா? என்னங்கம்மா, நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. பல்லு வலின்னு வைங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வீட்டுக்கு வெளியே இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பல்லு வலின்னு வைங்க. அப்ப பல்லுல நம்ம மெடிடேட் பண்ணும்போது பல்லு இன்டெப்த் பிரிச்சுட்டே போனா இட் செல்ஸ் தானுங்க. அப்ப அந்த செல்ஸ வந்து அந்த வேண்டாத செல்ஸ லெட் இட் பி டெஸ்ட்ராய்டு, அது வந்து உடம்பு விட்டு போயிருட்டும் அப்படிங்கிற மாதிரி மெடிடேட் பண்ணா ஹெல்ப் பண்ணுங்களாங்க ஐயா? வாழ்க வளமுடன். பண்ணாதுமா, நிச்சயமா பண்ணாதுமா. நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தா டாக்டர்களுக்கு வேலையே இல்லாம போயிடும். நாங்க குறைக்கவே முடியாது. சொல்லுங்க. 2 ரகமா பிரிக்கணும். அதாவது ரொம்ப கொஞ்சமா பல்லு வலி இருக்கும்போது மெடிடேட் பண்ணி மனதை சைடா திருப்பினா கொஞ்சம் வலி கம்மியாகும். ஆனா அதே சமயத்துல பல்லுல வந்து அரிச்சு அந்த கேரிஸ் டூத்னு சொல்லுவோம், அந்த டீப்பா போய் நரம்பு போய் அழுத்திடுச்சுன்னு வைங்க, அது ஒண்ணு அந்த நரம்பை பிளாக் பண்ணணும், இல்லைன்னா அந்த பல்ல புடுங்கணும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் இருந்தா மாத்திரை கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படிதான் செய்ய முடியுமே தவிர யோகா மூலம் பல்லு வலியை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டா உடம்புல இருக்கிற அத்தனை வியாதி யோகாவினால நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா இல்லையே. இன்னொரு கேள்விங்க, இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இன்னொரு தூரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிராணிக் ஹீலிங் மாதிரி நம்ம அவங்கள நினைச்சு குரு கிட்ட ஹீலிங் மாதிரி நம்ம பண்ணலாங்களாங்க ஐயா, பாசஸ் மாதிரி? இது வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து என்டாங்கிள்மென்ட் சொல்லுவாங்கம்மா. சரிங்க. இங்க இருக்கிறவங்க இன்னொரு கனெக்ட் பண்ண முடியும்னு. ஆனா என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் நீங்க சொல்றது வந்து நடக்காதுமா. ஓ சரிங்க. அதனால என்னால அது நம்ப முடியல. நன்றிங்க. குவாண்டம் பிசிக்ஸ்ல என்டாங்கிள்மென்ட் ஒண்ணு இருக்கு, ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு தெரியலம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புரிஞ்சிருச்சாமா ஐயா சொன்னது? வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. டாக்டர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை பார்த்தாலே ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு வைப்பை எங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுடைய சேவை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்து இப்ப ரீசெண்டா கூட நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறேன் உங்களை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வேதாத்திரியத்துல இப்படி ஒரு தொண்டு செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வயதுல. டாக்டர், எனக்கு என்னன்னா இப்போ கேன்சர் வந்து ரொம்ப இப்போ 10 பேர்ல ஒரு 2-3 பேர் கேன்சர்ன்னு நம்ம கேள்விப்படுறதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2வது எங்க பிளாட்லயே ஒருத்தருக்கு இருக்கு, அவருக்கு வந்து ஒரு 50-55 இருக்கும். நம்மளுடைய பயிற்சிகள்ல ஏதாவது அதை இது பண்ண முடியுமா? ஆமா, இதெல்லாம் கேன்சர் வந்து ஒண்ணு மரபு சார்ந்தது,
ரெண்டாவது சூழ்நிலை காரணமா வர்றது. சூழ்நிலை காரணமா வர்றதை நாம அவாய்ட் பண்ண முடியும், மரபு சார்ந்து வர்றதை நாம அவாய்ட் பண்ண முடியாது. ஆகையால மரபு சார்ந்த அவங்க அம்மா அப்பாக்கு இருந்துச்சாம். அதனால அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 35 வயசுல இருந்தே ரெகுலரா செக்கப்புக்கு போயிட்டு இருந்திருந்தா அது ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து அதை குணமாக்கி இருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ரெகுலர் செக்கப் போகாம விடுறதுனால அது ஆரம்ப நிலையில, ஏன்னா கேன்சர் வந்து ஆரம்ப நிலையில எந்த அறிகுறியும் காமிக்காது, அது அமைதியா உள்ள வளர்ந்துட்டு இருக்கும். அது அளவுக்கு அதிகமா போகும்போதுதான் அதனுடைய அறிகுறி தென்படும். அதனால நம்ம ரெகுலர் செக்கப் பண்ணிட்டு இருந்தா அந்த இது வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அதை பூரணமா குணப்படுத்த முடியும். அதே மாதிரிதான் ஹார்ட்டுக்கும் அப்படிதான். நிறைய பேர் வந்து உலகத்துல ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே செத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக்ல சாகிறவங்கள்ல 20% வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே செத்துடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க முதல்லயே வந்து பாடி செக்அப் பண்ணல. இப்ப அப்பாவுக்கு வந்திருக்குது, இல்ல அவங்க பெரியப்பாவுக்கு வந்திருக்கு, குடும்பத்துல யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு தெரிஞ்சா அவங்க ரெகுலர் செக்அப் போகணும். பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா அவங்களும் ரெகுலரா ஹார்ட் அட்டாக் செக் பண்ணிக்கணும். அப்ப ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தா ஓரளவுக்கு அந்த சடன் ஹார்ட் அட்டாக்கை நாம் தடுக்க முடியும். வருமுன் காப்போம்ங்கிறது இப்ப கவர்மெண்ட்லயே இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிபி இருக்க ஒரு வில்லேஜ்ல பிபி இருக்கு ஒருத்தருக்குன்னு தெரிஞ்சா அந்த விஹெச்என்னு சொல்லுவோம், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்ன்னு, அவங்க வீட்டுக்கே வந்து மாத்திரை கொடுத்துட்டு பிபி எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அரசாங்கம் முனைப்பு எடுத்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் நளினிமா. உங்க ஒருங்கிணைப்பு சூப்பர், நல்லா தொகுத்து கொடுத்தீங்க ஐயாவோட ஸ்பீச்சஸ். ரொம்ப உண்மையிலே நல்லியம்மா கரெக்டா தொகுத்து கொடுத்தாங்கம்மா. ஆமா நன்றி. பாராட்டிட்டேன், அப்புறம் தான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல போறீங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுங்க, இன்ட்ரெஸ்டா இருந்தது, எல்லாமே நோட் டவுன் பண்றீங்க, நல்லா இருந்ததுங்க. நான் சிலபஸ்ல போட்டேன், அதனால நேரடியா வாய்ஸா வாழ்த்திடுவோம். உங்களுக்கு தான் அம்மாவை வாழ்த்துனேங்கம்மா. ஐயா ஐயா நீங்க சொன்ன பிறகு எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குங்க. நான் என் மனதுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது உண்டு. ஜூன் மாசம் 21ஆம் தேதி ஏன் யோகா டே வச்சாங்க அப்படின்னு ஒரு எப்பயாவது எனக்கு தோடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப அற்புதம். மீண்டும் ஒரு முறை யோகா இந்த கை யோகால அதை கேட்டு நிறைய நாங்க தெளிவுபடுத்தி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்கய்யா. நல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட நீங்க நல்ல தெளிவா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை இன்னொரு முறை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல தான் உங்ககிட்ட நாங்க கொஸ்டின் கேட்க போறோம் இந்த நியமத்துக்கு. ரெண்டாவதுங்கய்யா, இந்த தியான டேன்னு சொல்லி டிசம்பர் 21 போட்டிருக்காங்க இல்லைங்கய்யா, அது எதனால கொடுத்துருக்காங்கிறது நீங்க ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு சொல்லணுங்கய்யா. கண்டிப்பா சொல்லணும். தியான டே வந்து டிசம்பர் 21, யோகா டே வந்து ஜூன் 21. அது மட்டும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். என்னங்கய்யா? கண்டிப்பா கண்டிப்பா சரி. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சகோதரின் அன்பு வணக்கங்கள் ஐயா. வாழ்த்த வயதில்லை வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நளினிமா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்குதா? கேள்விகள் இருந்தா ஒரே லாஸ்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதோட நிறைவு செய்துக்கலாம். கேள்விகள் இருக்கு யாருக்கும்? வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லையா? சிறப்பா இருந்ததுங்கய்யா இன்றைய தினம். உங்களுடைய தொகுப்பு, நிறைய கருத்துக்கள் நிறைய சொன்னீங்க. முழுமையா யோகாவை பத்தி ஃபுல்லாவும் சொன்னீங்க, சயின்ஸோட சேர்த்தும் சொன்னீங்க. எல்லாமே நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. அது சயின்ஸோட சேர்த்து சொன்னாதான் அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். ஒண்ணுமே இல்லாம சொன்னா அது அங்கீகாரம் இருக்காது. ஆமாங்கய்யா. அப்புறம் இந்த காயக்கல்பம் பயிற்சி வந்து முக்கியமானது இல்லைங்கய்யா. நீங்க அதை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணலைங்கய்யா. அந்த காயக்கல்பம் மசாஜிங் பண்றோம் இல்லைங்கய்யா, மகர்ஷி அதெல்லாம் சேர்த்து தாங்க வச்சிருக்காங்க. மார்பிள மசாஜ் பண்றது, வயிற்றுல மசாஜ் பண்றதுலாம் பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் அந்த மான் பயிற்சி இதெல்லாம் இருக்கு. அதாங்கய்யா, நம்மளுடைய பயிற்சியோட அடிப்படையே வந்து நம்மளுடைய ஆற்றலை எல்லா பகுதியிலையும் நம்ம வந்து பரவ விடுறது தானுங்க அது அதனுடைய அடிப்படையே. அதை செய்துட்டு
செய்துட்டு தொடர்ந்து நம்ம அத செய்துட்டு வரும்போதே நமக்கு நோய் இல்லாம இருக்கலாம். அது போக வந்து உணவு முறையில இந்த நெறைய கெமிக்கல் கலந்தது இன்றைய தினம் நெறைய விஷயங்கள் இருக்குங்க இல்லையா? அதுல எல்லாம் போகாம இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் நெறைய பேர் சொல்றாங்கய்யா. எல்லா ஆனா விதத்திலயும் முடியலையேம்மா. வந்து முடியல. ஆ எதுல கலந்திருக்கு, எதுல கலக்கல நமக்கே இயற் தெரியல. இயற்கை இல்லாம செயற்கை சார்ந்து ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடுறாங்க. வெளியில என்ன எல்லாம் நிறமூட்டிகள், மணமூட்டிகள் ஆ எல்லாம் கலந்திருக்காங்க. அதுதான் அதுலலாம் ப்ராப்ளம். நெறைய வருதுன்றது நெறைய பேர் தெரியல. அது அதுவும் அடிப்படையானதுங்க. அது நம்ம முயற்சிலாம் பண்றோம். முயற்சி பண்ணணும். டெஸ்ட் எல்லாம் பண்றோம். இதெல்லாம் பண்றது போக ஃபர்ஸ்ட்டு வருமுன் காக்கிறது தான் ரொம்ப முக்கியங்கய்யா. முக்கியம். இப்ப கரெக்ட். இன்றைய காலத்துல வாழ்க. சும்மா பயந்துட்டே இருக்கிறது வந்து அதுவும் ஒரு இது கிடையாது. எல்லாரும் வந்து கரெக்ட். எதுக்கெடுத்தாலும் உடனே பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. டெஸ்ட்டுன்னு போனாலே பயப்படுறாங்க. ஆமா, ஆமா. நம்ம உணவு முறையில கரெக்ட்டா நம்ம நல்லா கடைப்பிடித்து, நம்ம பயிற்சிகளையும் நல்லா செய்யணும். நம்ம ஆற்றலை பெருக்கி செய்யணுங்க. வைத்துக் கொண்டோமேயானாலும், அந்த எந்த இது வந்தாலும் வெளியில இருந்து வரத வந்து அது தடுத்து அதுவே தானாவே சரி பண்ணிருங்கய்யா. உடம்புக்கு அந்த ஆ. ஆற்றல் இருக்குதுங்கய்யா. ஏன்னா நம்ம நவீன விஞ்ஞானம்ல நமக்கு வந்து சில வருடங்கள் தானங்கய்யா ஆகுது. ஒரு 300, ஆமா, 400, ஆமா. 500 வருடங்கள்ல தானங்கய்யா ஆகுது. இல்ல இந்த மனித கெமிக்கல்ஸ் சமுதாயம் எல்லாம் இந்த 50, 60 வருஷம் தாங்க இந்த பெஸ்டிசைட்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் அதுதாங்கய்யா. இதெல்லாம் இந்த 50 வருஷமா தான் நம்ம விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுதாங்கய்யா. அதுக்கு வேற வழி இல்ல. முயற்சி எடுக்கணுங்கய்யா. அதுலருந்து வெளிய ஆமா. வர்றதுக்கு இல்ல இயற்கை அதுக்கு முறைக்கு முயற்சி போறதுக்கு இல்லம்மா. இப்ப முயற்சி ம், எடுக்கிறாங்க. ம், ஆர்கானிக் ஃபார்மிங் தனியா கொண்டு வந்துட்டாங்க. ஆர்கானிக் ம், ஃபார்மிங் இருந்து வர்றவங்களுக்கு சர்டிபிகேட்டே கொடுக்குறாங்க. அதாவது ம், ஆராய்ச்சி கூடத்துல டெஸ்ட் பண்ணி இதுல வந்து எந்த மருந்தும் கலக்கப்படலைன்னு சர்டிபிகேட் கொடுத்தே வருது. இப்ப அது தனியா ம், இனிமேல் வந்து மார்க்கெட்டுக்கு தனியா வரும். நம்ம அதையே வாங்கி சாப்பிட்டுக்கணுங்கிறது தான் இது. இது இப்போ ம், ஃபாரின்ல நிறைய வந்துடுச்சு. இன்னும் இந்தியாவில் ம். வரல. இனிமேல் வந்துடும். அப்ப நம்ம சரிங்க, பார்த்துக்கலாம். சரிங்க. வாழ்க இப்ப வளமுடன். பேசினதுக்கு அப்புறம் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கய்யா. அவங்களையும் பேசுங்க. பார்த்துடலாங்கய்யா. கலைச்செல்வி. வாழ்க வளமுடன். கலைச்செல்வி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். கலைச்செல்வி அம்மா. ஒரே ஒரு முறை விவோ மைக் டச் பண்ணீங்கன்னா இது பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. கீழே போயிட்டாங்க. விவோ கல் 500. ஆமா, ஆ, நீங்களும் டச் பண்ணலாம். ஆ ஆ. அந்த வாழ்க பட்டன் டச் வளமுடன். பண்ணுங்கம்மா. அன்மியூட் விவோ பண்ணுங்கம்மா. விவோ ஒய் 400. ஆ ஆ, 2 பேரும் அன்மியூட் பேசு. பண்ணிட்டாங்க. ஆ, ரைட். ஹலோ ஹலோ சார் எஸ் வணக்கம். எஸ் வணக்கம். சார் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா சார்? நீங்க ஃப்ரீ டைம் என்னம்மா என்னம்மா இருந்தா நாங்க நம்பர் ஃபோன் நம்பர் சார், எழுதிக்கிங்கம்மா. ஃபோன் நம்பர் அது ஆ சேட்ல போட்டா எல்லாரும் கொஞ்சம் கேட்க தயக்கப்படுறவங்க கூட அவங்களும் ஏதாவது உங்க ஃப்ரீ டைம் சொன்னீங்கன்னா இப்போ போய் கேஸ்னா பயனுள்ளதா அவங்களுக்கு இருக்கும். என்னுடைய ஃப்ரீ டைம் வந்து நைட் 10 மணிக்கு மேலம்மா. என்னுடைய சரி நம்பர் சரி. வேணா நான் அப்படியே சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க. பென் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கலைச்செல்வி கூட நான் பேசிக்கிறேன். நீங்க ரெடியா இருங்க. நான் சொல்லுங்க சார். ரெடியா? ரெடி எழுதிக்கங்கம்மா. சார். சொல்லுங்க சார். 98 98 427 427 428 428 27. 27. இது அப்படியே சேட்ல ரொம்ப நன்றி போட்டுருங்க. சார். ரைட்டுமா. நைட் 10 ரொம்ப மணிக்கு மேல நன்றி சார். பேசணுமா? வாழ்க நன்றி சார். வளமுடன். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி வாழ்க அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கலைச்செல்வி ரொம்ப நன்றியம்மா. பயனுள்ள நன்றியம்மா. வகையில இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். கலைச்செல்வி மறுபடியும் மியூட் பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கலைச்செல்வி நிமிடம் டச் ஐயா. பண்ணுங்க. கலைச்செல்வி போயிட்டாங்க போல இருக்குமா. 4, 2 ஓகேம்மா. ஒரே ஒரு நிமிடம் ஐயா. உங்களுடைய நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டு ஆ மோட்டரோலா எட்ஜ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? மோட்டரோலா என்னுடைய வாழ் நம்பர் கரெக்டா இருக்குமா? சரிங்க. 9842742827. எஸ். சரி. தேங்க்யூமா. வாழ்க சந்திரா வளமுடன். வாழ்க மோட்டரோலா. வளமுடன். உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. மோட்டோரோலா எட்ஜ் 17. நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. அருமையா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய ஸ்பீச்சு. கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க முடிஞ்சது. ரெக்கார்டிங்ஸ்ல உங்களுடைய ஸ்பீச் கேட்டுக்கிறேங்க ஐயா. இப்போ வாழ்க வளமுடன். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் முன்னாடி ஆப்ரேஷன் நடந்து நான் படிச்சதை பகிர்ந்துக்கிறேன், தப்பா இருந்தா திருத்துறீங்க ஐயா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது ரோமானிய காலத்துல, கிரேக் காலத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா
ஒரு பேஷண்ட்டை வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு அவர் மயக்க நிலை கொடுத்து அவர் அவரோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நிலைவுக்கு கொண்டு வந்த மாதிரி படிச்சிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம நார்மலாக எல்லாம் அந்த பண்ண முடியாது, மகான்கள் சாதிச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் பெரியவர் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அவருக்கு கேட்ராக்ட் வந்தது. அப்போது அவர் கேட்ராக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணோன்னா அவருக்கு கொண்டு எனக்கு இந்த மெடிசின்ஸ் கொடுக்கக்கூடாது, நான் டைம் கொடுப்பேன், ஒரு 30 minutes தான் கொடுப்பேன், சிக்னல் கொடுத்த அப்புறம் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அவர் வந்து எந்த வித மயக்க மாற்றமே கொடுக்கல, கேட்ராக்ட் பண்ணி கரெக்டாக அந்த 30 minutes முடிச்சுட்டாங்க, அவர் நினைவுக்கு வந்துட்டார். இது ஒரு கேஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷி. ஐயா ரமண மகரிஷி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க ஐயா. காலில் வந்து சார்கோமா வந்தது, அவர் மாட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு மெட்ராஸ்ல இருந்து டாக்டர்ஸ் கூட்டிட்டு போய் ஆப்ரேட் பண்ணாங்க. ஆனாலும் அது அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்தனால அவரை காப்பாற்ற முடியல. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நடைமுறைக்கு வராது. கரெக்டுங்க. நம்ம வந்து விஞ்ஞானத்தில் ரொம்ப வளர்ந்துருக்கோம், சந்திரனுக்கு போயிட்டோம். அதனால பழைய காலத்தை ஏன் பேசிட்டு நமக்கு இப்ப என்ன இருக்கோ அதை நாம அறிவுபூர்வமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நன்றிங்க. வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், உயிரை வளர்த்தேனே உடல் வளர்த்தேனே, அதாவது உடல் வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே. இப்போ வந்து உடல் வளர்த்தது முக்கியம் இல்லை, உயிரை வளர்த்தது தான் முக்கியம். அது வந்து மருத்துவத்தின் மூலமும் நம்ம உடம்பை காப்பாற்றி உயிரை வளர்த்தி கொள்ளலாம். அதற்குரிய முறை தான் பார்க்கணுமே தவிர பழைய காலத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சாங்க அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள். நடைமுறையில என்ன சாத்தியமோ அதை நாம் செய்யலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லா சிறப்பான ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஐயா. எனக்கு வந்து 52 வயசு ஆகுது. எனக்கு வந்து காலையில 5 o'clock-குள்ளதான் ஏந்துக்குவேன். தானாவே முழிப்பு வந்துடும். நான் நல்லா உடற்பயிற்சி செய்யறேன், நல்லா இருக்கேன். ஆனா வந்து ஒரு 10 மணி 11 மணி மேல ரொம்ப பேக் பெயினா இருக்கு, படுத்ததான் அப்படின்ற மாதிரி. உடற்பயிற்சி டிஃபன் வேலை எல்லாம் செய்ய முடியுது, சர்வன்ட் மெய்டு யாரும் இல்லை, நானே செல்ஃபா செஞ்சுக்குவேன். ஆனா வந்து இந்த 11 மணிக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சரியா சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு சத்து இல்லாததால் தான் அந்த பேக் பெயின் இருக்குங்களா, எதனால அப்படி பேக் பெயின் இருக்கு? கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறேன். மற்றபடி கீரை வாரத்துக்கு 1 வாட்டி இல்ல 2 வாட்டி கம்பல்சரி செய்வேன், கண்டிப்பா செய்வேன், நல்லா தான் சாப்பிடுறேன். எதுக்கு பேக் பெயின் மட்டும் குறையவே இல்லை. மகராசனம்லாம் செய்யறேன், அது வந்து ஒரு 11 மணி வரைக்கும் தான். இல்ல நீங்க இருந்தாலும் டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிருக்குமா? இப்பதான் நான் சொன்னேன், மெடிக்கல் செக்அப் அப்பப்போ பண்ணிக்கணும். அதனால எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பண்ணி அந்த எலும்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சுத்தி இருக்கிற மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிடுறது நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. மல்லிகா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் திருச்செங்கோட்டுல இருந்து மல்லிகா பேசுறேங்க ஐயா. ஐயா, முறையான உடற்பயிற்சி, ஒழுங்கான அதாவது உணவுல வந்து காலையில பயிர் வகைகள் எடுத்து 1.5 மாசமா பயிர் வகைகள் மட்டும் உணவா எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. மதியானம் வந்து கொஞ்சமா சாதம் காய்கறிகள் நிறைய எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால இந்த மாதிரி இருக்குங்க ஐயா. அது இதுலயே கட்டுப்பற்ற முடியுமாங்க ஐயா? கூட உடற்பயிற்சி செய்யணுமா? அது நான் பேராசிரியருங்க ஐயா. உடற்பயிற்சி ஒரு நாள் விடாம செஞ்சு நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய எளிய முறை உடற்பயிற்சி இல்லாமல் நீங்க தினமும் காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா நல்லது. அப்பதான் கொழுப்பு குறையும். ஓகே, நான் 1/2 மணி நேரம் போறேங்க ஐயா. ஏஜ் 62 கொஞ்சம் போகணும். ஆமா, மெதுவா நடங்க. காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமாங்க ஐயா? ஆமா, திடீர்னு நடக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நம்ம பயிற்சி மூலமா வழக்கத்துக்கு கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்குள்ள HbA1c 7.3 இருந்ததுங்க ஐயா. கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் குறைச்சு 6.5 வந்துருச்சுங்க ஐயா.
ஓ, சந்தோஷம். அப்புறம் மறுபடியும் இப்ப இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்கய்யா? நிச்சயமா இருக்கு. நிச்சயமா. வெயிட்ட ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கங்க ஐயா. குட், சந்தோஷம். முறையான உணவு எடுத்து குறைஞ்சிருக்கங்க ஐயா. ஆமா ஆமா. அதனால வெயிட் லாஸ் ஆனாலும் உணவு முறைகள் முறையா எடுத்துட்டு உடற்பயிற்சி முறையா செஞ்சு கொஞ்சமா உணவு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கங்க ஐயா, அவ்வளவுதான். நல்லதான், தப்பு. போற பாதை சரியான்னு கேட்டேங்க. கரெக்டா இருக்கு. நீங்க போற பாதை கரெக்டா இருக்குமா? சரிங்க ஐயா. 1/2 மணி நேரம் வாக்கிங்க 1 மணி நேரமா பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சம் தோட்ட வேலையும் செய்யறங்க ஐயா, புல்லு வெட்டுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் செய்யறங்க ஐயா. சரி, ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சாம்சங் SM F12 7G அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. சுருக்கமா கேள்விகளை கேட்கலாம், நேரம் கருதி. அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணுங்க. அடுத்த நம்பரையும் கூப்பிடுங்கம்மா. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணட்டும். அடுத்ததாக கலை A14 நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 2 பேர் அன்மியூட் ஆயிடுச்சு. ஒருத்தரா பேசுங்க. சாம்சங் நீங்க பேசுங்கம்மா. கலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. சாம்சங் நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா. அவங்களுக்கு அன்மியூட் ஆனதே தெரியல. சரி, கலை நீங்க பேசுங்க. கலை நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. எனக்கு லெஃப்ட்ல கால்ல அந்த வளைவு பகுதி இருக்கும் இல்லைங்களா, பாதத்துல, அங்க ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. ஒரு 15 நாளா அது நைட்ல வலிக்குது, பகல்ல காலையில ஒரு சில நேரம் வலிக்குது, இல்லைன்னா வலிக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி விட்டாக்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எதனால வருது, ஏன் வருதுன்னு தெரியல. இப்பதான் ரீசெண்டா ஒரு 15 நாளா வலிக்குதுங்க ஐயா. ஒரு நாளைக்கு வலிக்குது, ஒரு நாளைக்கு வலிக்க மாட்டேங்குது, ஆனா அடிக்கடி வலிக்குது. இல்ல, எனக்கு காரணம் சொல்ல முடியலம்மா. நீங்க டாக்டர் தான் பார்க்கணும். ஆமா ஆமா. அப்படிங்களா? சரிங்க ஐயா. அப்புறங்க ஐயா, இந்த ஃபிளக்ஸ் சீடு வந்து அது லேசா வறுத்து பொடி பண்ணி காலையில சாப்பிட்ட பிறகு ஒரு 11 மணிக்கு சுடுதண்ணி ஊத்தி குடிக்கிறது நல்லதுங்களா ஐயா? ஆமா, ஃபிளாக்ஸ் சீட் மட்டும் இல்ல, எல்லா விதைகளுமே. அதாவது பூசணிக்காய் விதை, அரசாணிக்காய் விதை, அப்புறம் நம்ம இந்த வாட்டர் மெலான் சொல்றோமே, தர்பூசணி விதை, இது மாதிரி எல்லா விதையுமே இந்த மாதிரி வறுத்து சாப்பிடலாம். அப்புறம் இது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்டு, இது எல்லாமே பருப்பு விதைகள். இந்த விதைகள் எல்லாத்துலயுமே அப்புறம் நம்ம கடலை, நிலக்கடலை, இது எல்லாத்துலயுமே ஒரு கை அளவு சாப்பிடுறது நல்லது. ஆளி விதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஃபிளாக்ஸ் சீடுங்கிறது. சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நல்லதுதான். ஒரு கை அளவுக்கு சாப்பிடுறது நல்லது. அது தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, எண்ணெயில கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டாலும் நல்லது. விதைகளை ஒரு கை அளவு சாப்பிடுறது நல்லது. சரிங்க ஐயா. அப்புறம் இன்னும் ஒரு சந்தேகங்க ஐயா. சுண்டக்காய் வந்து டெய்லி ஒரு 5 சுண்டக்காய் பச்சையா மென்னி சாப்பிடலாங்களா? அது ஹெல்த்துக்கு ஒண்ணும் பண்ணாதுங்களா? மத்தியானம் பச்சையா சாப்பிடக்கூடாதுமா. அது கொஞ்சம் வேக வச்சுதான் சாப்பிடணும். அப்படிங்களா? ஆனா வெறும் சுண்டைக்காய் சாப்பிட்டா என்ன ஹெல்த்துங்கிறது எனக்கு அவ்வளவு இல்லை. அது ஒரு காய்கறி, அவ்வளவுதான். அது மோர்ல அடிச்சு சாப்பிடலாங்களா ஐயா? மோர்ல ஏன் இருக்கு, சுண்டைக்காயிலே இருக்கீங்க, சாப்பிடுங்கம்மா. இல்ல, இயல்பா சமைச்சே சாப்பிடலாமா? சுண்டைக்காய் சுண்டைக்காய் நம்ம காலங்காலமா நம்ம சாப்பிடுறவங்க தானே. அது வந்து அறுசுவையில ஒண்ணுமா, நம்மளுடைய அடிப்படை, நம்மளுடைய மரபு மருத்துவத்துல அடிப்படை வந்து அறுசுவையும் உடம்புல வந்து பேலன்ஸ் ஆகி இருக்கணும் அப்படிங்கறதும் ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் ரெண்டுலயுமே அதுதான் அடிப்படையா சொல்றாங்க. அதனால அந்த விதத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்காண்டி அதையே நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரே டேஸ்ட் இருக்கிறத நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்பப்ப அப்படி எடுத்துக்கலாம் நீங்க. ஒரே அது என்ன சொல்றாங்கன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் இருக்கு. டைஜஷனுக்கு நல்லது. நான் முடிச்சிடுறேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, சுண்டைக்காயும் ஒரு காய்கறி தான். அதுக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் கிடையாது. அதனால ஒரு காய்கறி மாதிரி உபயோகப்படுத்துங்க. சரிங்க ஐயா. முருங்கைக்காயும் நல்லதுதான், வெண்டைக்காயும் நல்லதுதான், கத்திரிக்காயும் நல்லதுதான், பீர்க்கங்காயும் நல்லதுதான், பாகல்காயும் நல்லதுதான்.
இதுல எது ம். கெட்டது எது நல்லதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால சரிங்க. விதவிதமா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு காய்கறி உபயோகப்படுத்தினா உடம்புக்கு நல்லது. அப்படி வச்சுக்குங்க. நீங்க சரிங்க. வெறும் இதுலயே போக வேண்டாம். ஒன்னே சாப்பிட்டுட்டு சரிங்க. இருக்காம எல்லாமே பேலன்ஸ் ஆகி வர மாதிரி எல்லாமே நம்ம நல்லதுதான். சாப்பிட்டுக்கணுமா? எல்லாமே ஜீரணத்துக்கு நல்லது. எல்லாமே ம். வெந்திருந்தா இன்னும் நல்லது. எல்லாமே உடம்புக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, நரம்புகளுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. சரிங்க ஐயா. சரியா? வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக சாம்சங் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு உதய அன்மியூட் பண்ணீங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணுங்க. லேசா ஒரு முறை டச் பண்ணுங்க மைக்க. சாம்சங் SM-F12 7G. ஜமுனா ராணி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க 2 வளமுடன்ங்க. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க பேசுங்கம்மா. வளம். இப்ப சாம்சங் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அடுத்து எனக்கு பேசலாம். அவங்க அடுத்து பேசட்டு. வெயிட் ஆ, பண்ணட்டும் அவங்க. ஜமுனா ஜமுனா ராணி ராணி சொல்லுங்க. அம்மா நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. எனக்குங்கய்யா அந்த கை விரல்களும் கால் விரல்கள் மட்டும் ரொம்ப வலி இருந்துட்டு இருக்குங்க. மடக்க முடியாத அளவுக்கு வலி வருது. என்ன காரணம்? பால் கை விரலா கை விரல்கள் விரல்? கால் விரல்கள் ஆமா, இது ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த வியாதியாவும் இருக்கலாம். டாக்டரை அப்படிங்களா பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்கம்மா. அப்படிங்களாங்க. அந்த பாதத்துல ஆமா. இந்த முன்னாடி விரலுக்கு கீழே இருக்கும்லங்க நம்ம அந்த ஆமா, கால் அந்த பயிற்சி விதத்தினுடைய பண்ணும்போது பேஸ். ஆமா ஆமா, ஆஹ் அது அந்த எதுக்கும் செக் பண்ணிடுங்க. அப்படிங்களாங்க. யூரிக் அது ஆசிட் சரி. யூரிக் ஆசிடும் செக் பண்ணும், ஆரிய ஃபேக்டரும் செக் பண்ணும். ஒரு ஓகேங்க. எலும்பு டாக்டரை பார்த்து நீங்க செக் பண்ணிடுங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. மிக்க நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சாம்சங்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சாம்சங் நீங்க பேசலாமா? அன்மியூட் ஆகி தான் இருக்கு. நீங்க பேசலாம். பேசுங்க. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க நீங்க வளமுடன். பேசினா போதும். ஹலோ. அன்மியூட் ஆகி தான் இருக்கு. சாம்சங் SM-F12. சரி, சரி. ஓகே. முடிச்சுக்கலாமா? ஓகேங்கய்யா. வாழ்க நிறைவு வளமுடன். செய்துக்கலாங்களே. ஆமா, நன்றிமா. ஆ, உங்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க சிறப்பு வளமுடன். ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நிறைய பேருக்கு இந்த உடல் சார்ந்த ஒரு இதுதான் நிறைய பேர் நிறைய கேக்குறாங்க. சந்தேகங்கள் இருக்கு. இல்ல நிச்சயமா நிறைய பேருக்கு நான் டாக்டரா இருக்கனால அதையும் அதனால பேசுறேன். கேக்குறாங்க. அதனாலே அதிகமா கேட்கறது கேக்குறாங்க. நல்லதுதான், கேட்கறது நல்லதுதான். வாழ்க வளமுடன். அதான். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக சிறப்பு ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டு